அப்போ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் நிறைய விஷயத்துல வந்து சந்தோஷத்தை தரும், அது மகிழ்ச்சி கிடையாது, ஜாய் கிடையாது. அப்போ இந்த மொபைல் கொடுப்பது, இந்த எக்ஸ்டர்னல் நடப்பது, திருமணம் ஆகுவது, லவ் பண்ணுவது, இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல், அந்த நிமிஷம் மாத்திரம் தான். இப்போ ஒரு கார் வாங்குறோம், மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னு அப்படியே இருப்போமா, சந்தோஷம் சந்தோஷம், எப்பவுமே சந்தோஷமா இருப்போமா, அது பாட்டுக்கு பார்க்கிங்ல கிடக்கும். சரி லவ் பண்றோம், லவ் பண்ணி திருமணம் பண்ணோம், அப்படியே மகிழ்ச்சி, ஏய் லவ், ஏய் நீ ரொமான்டிக். லவ் பண்ணும்போது என்னென்ன பேசுவோம், பண்ணவங்க சொல்லுங்களேன். எங்க யாரு, சுந்தர் நீ சொல்லுப்பா. லவ் பண்ணும்போது என்னென்ன பேசுவோம், புஜ்ஜி குட்டி, ஜுஜ்ஜு குட்டி, நீ என்ன அழகுகிற பத்தியா, உன் முடி. லவ் பண்ணும்போது நீ ஏசப்பை பத்தி பேசுவ, அவருடைய லவ்வை விட்டு நம்மளை யாரும் லவ் பண்ணுவோம். அப்போ அவங்க மொக்கையா பேசுறது கூட அழகா தெரியும் லவ் பண்ணும் போதும். ஆனா திருமணம் ஆயிட்டு அதே இருக்குமா, அது தெரியாது, அது அப்படியே தேஞ்சு போயிடும். பைக்கு புதுசுல பார்த்து பார்த்து வைப்போம், போக போக அந்த சந்தோஷம் அப்படியே கம்மியாயிடும். இப்போ இது எல்லாமே எக்ஸ்டர்னலான ஹாப்பினஸ். ட்ரிப்புக்கு போறோம், ஜாலியா இருக்கும், அப்பா நம்ம தாண்டா உலகத்தையே நம்ம வின் பண்ணிட்டோம்டா. சில பேர்லாம் ஊட்டி குன்னூருக்குலாம் போனா அந்த மலை பிரதேசம், ஐயோ மலை பாரு இப்படி பாரு. நாங்கள் ஒரு டைம் வந்து ப்ரேயருக்கு போயிட்டு வந்தோம், அந்த பையனுக்கு எவ்வளோ நாங்கள் ப்ரொஃபைல் காட்டிக்கிறோம், அப்போ கூட உணர்ச்சி வச பொங்கவே இல்லை. அப்படின்னா இப்போ ஒரு பொண்ணு ப்ரொஃபைல் கல்யாணத்துக்காக காட்டும் போது கூட உணர்ச்சி வச பொங்கல. மலை செடியெல்லாம் பார்த்து அண்ணா மலை பாருண்ணா, அண்ணா செடியை பாருண்ணா, அவனுக்குள்ள உணர்ச்சி பொங்குது. அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டரு. அப்போ இது எதுவுமே சந்தோஷம் கிடையாது. வேதத்துல சந்தோஷம் என்றால் என்ன, ஜாய்னா என்ன, கிளாட்னஸ்னா என்ன, மகிழ்ச்சினா உண்மையான மகிழ்ச்சினா என்னன்னு சொல்லிட்டு வேதத்துல இருந்து பார்க்கலாம். முதலாவது எங்க பார்க்கலாம்னா கெலாத்தியன்ஸ் சாப்டர் 5 verse 22 to 23. கெலாத்தியர் 5:22-23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். ஓகே, பட் the fruit of the spirit is joy அப்படின்னு போட்டிருக்காமா, ஜாய்ன்னு போட்டிருக்கோம் பாருங்க 5:22ல. பட் the fruit of the spirit of joy, அப்போ சந்தோஷமாக இருப்பது, சார் சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சியாக இருப்பது கர்த்தர் இடத்துல இருக்கிற பெரிய விஷயம் அப்படின்னா கனியா. அப்போ இன்னைக்கு கேள்வி, உண்மையாகவே நம்ம சந்தோஷமாக, சார் சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா? 18-17 தலாட்டுதுங்க, என்னதான் பிரச்சனை மாட்டேங்குதுன்னே தெரில. இப்படியா நல்லா பாட்டவே இல்லை, இப்போ பார்த்தா இப்படி ஆட்டுறீங்க. மகிழ்ச்சி ஓகேவா, அது ஒரு கனியா. அடுத்தது நெகேமியா 8:10 படிக்கலாம். நெகேமியா சாப்டர் 8 verse 10. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்றார். ரெண்டாவது ஸ்ட்ரென்த் வருமா. அப்போ ஒருவேளை பலவீனமா நீங்க வந்திருக்கீங்க, எனக்கு ஹெல்த்தில் சரியில்லை, எனக்கு பலவீனமாக நான் இருக்கேன், எனக்கு டயர்டாக இருக்கேன், என்னால் முடியல அப்படின்னா ஜாயாக இருந்தால் ஒரு ஸ்ட்ரென்த். ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். ஸ்ட்ரென்த்தில் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து, ஸ்பிரிச்சுவலு, நிறைய காரியங்கள் இருக்குது. அடுத்தது வந்து இன்னொரு வசனத்தையும் படிக்கலாம். சாம் சாப்டர் 37 verse 4. இது படிக்க வேண்டாம். டிலைட் இன் த லார்ட் அண்ட் ஹீ வில் கிவ் யூ த டிசைர்ஸ் ஆஃப் யுவர் ஹார்ட். மகிழ்ச்சியாக இருக்கும் போது கர்த்தர் இடத்துல என்ன நடக்குமா, நம்மளுடைய இதயத்தின் ஆசை வாஞ்சைகளை கொடுப்பாராம், வாய்க்க செய்வாரா, அருளை செய்வாராக. டிலைட் இன் த லார்ட். அப்போ டிலைட் ஆகும்போது என்ன நடக்குமா, உன்னுடைய இதயத்தின் வாஞ்சைகள் வந்து ஆண்டவர் பூர்த்தி பண்ணுவாராம். சாம் படிச்சுட்டோமா? ப்ராவர்ப்ஸ் 17:22, நீதிமொழிகள் 17:22. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். அப்போ மன மகிழ்ச்சி குட் மெடிசன், ஆரோக்கியத்தை குட் மெடிசனம். அப்போ ஹீலிங் ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்குமா. நீங்கள் புலம்பி தள்ளிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய எலும்புகளெல்லாம் நுறுக்கிடுமா. இங்கே ஒரு வேளை புலம்பி தள்ளி வருகிற கேஸுகள் உள்ளுக்குள்ளே இருக்கலாம். சபைக்குள்ளே எப்போ பாரு புலம்பலே ஆட்டிருக்காங்க, என்ன வாழ்க்கையோ, இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க என்ன புலம்பி தள்ளுவது. இப்படியே பேசிட்டே இருப்பான், புலம்பி பேசுனா போதும் திடீர்னு கண்ணு கலங்கிடும், என்ன ஈரமாயிடும், கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்கும், புலம்பி தள்ளிட்டே இருக்கும், துக்கத்திலே இருப்பது. அங்கே போட்டிருக்கு சியர்ஃபுல் ஹார்ட் இஸ் குட் மெடிசன். சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கும்போது என்ன நடக்குமா, நல்ல ஒரு உணவா ஔஷதமாக இருக்கிறது. அடுத்தது சாம் 4:7-8. Fill my heart with joy when the grain and new wine abound. In peace I will lie down and sleep, for you alone, Lord, make me dwell in safety. சந்தோஷத்தினால என்ன நடக்குமா, சேஃப்டி இருக்குமா, ப்ரொடெக்ஷன் இருக்குமா, ப்ராவிஷனை கர்த்தர் கொடுப்பாராம். அப்படின்னா தேவைகளை சந்திப்பாரு. அடுத்தது ஒரு பாதுகாப்பு இருக்குமா. அப்போ கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கும் போது, இப்போ நான் ஒரு 5 தான் எடுத்திருக்கேன். முதலாவது இப்போ சொல்லுங்க, முதல்ல என்ன, ஃப்ரூட். சந்தோஷமாக இருப்பது ஒரு கனி.
ஓகேவா? அப்படின்னா கர்த்தருக்குள்ள இருக்கிறோம், நம்மளை பார்த்தாவே அடுத்தவங்களுக்கு தெரியணும் நான் கர்த்தருக்குள்ள இருக்காண்டா. இன்னைக்கு அப்படி சொல்ல முடியுமா? இன்னைக்கு புறஜாதி மக்கள் தான் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனா கர்த்தருக்குள்ள இருக்கிற நம்ம அப்படியே அடிச்சு போட்ட இந்த பேய் கிட்ட அடி வாங்கினா எப்படி இருக்கும்? சொல்லுவாங்களே, என்னடா பேய் அடிச்ச மாதிரி இருக்கு, மூஞ்சி இப்படி இருக்கு, பேய் ஒரு பட்டு பட்டுன்னு அடிச்சுச்சுன்னா எப்படி இருக்கும்? மூஞ்செல்லாம் அப்படி சொக்கி போய் அப்படி டல்லா ஆகி ஒரு மாதிரி இருக்குங்க. இன்னும் உயிர் இருக்கும், ஆனா செத்த பிணங்களை போலவே சுத்தி கொண்டு இருப்போம். அப்போ ஜாய் என்பது ஒரு கனியம், அது எக்ஸ்டர்னலாவே தெரியுங்க. ஜாய்ஃபுல்லாக இருக்கிறாங்க, சந்தோஷம் வேற. இந்த சிரிப்பாங்கல்ல கிஃப்ட் எல்லாம் ஹி சந்தோஷமா, அது இல்ல, அது சந்தோஷம் வேற. மகிழ்ச்சியாக இருப்பது ஒரு கனி. ரெண்டாவது என்ன பண்ணுமா? ஜாய் இஸ் மை ஸ்ட்ரென்த். சோர்ந்து போய் வந்திருக்கலாம், கர்த்தர் இடத்துல சந்தோஷமா இருப்பது எனக்கு பெலனாக இருக்குமா ஜாய். அடுத்தது 3, உங்களுடைய இதயத்தின் வாஞ்ச, டிசைர்ஸ் ஆஃப் யுவர் ஹார்ட். என்னெல்லாம் நினைச்சிருக்கிறோமோ கர்த்தர் கொடுக்க ஆரம்பிக்கிறாராம். எப்போ? டிலைட் இன் தி லார்ட், கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கும் போதோ. அடுத்தது குட் மெடிசன். ஹீலிங்காக நம்ம காத்துட்டு இருப்போம்ல, நிறைய டாக்டரை நம்பிட்டு போவோம்ல, ஆனா கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கும் போதோ ஹீலிங் ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிக்கும். சந்தோஷம் இவ்வளவு காரியத்தை கொண்டு போகிறது. அதுக்குதான் சில பேர் சொல்லுவாங்களே, சில பேர் பார்க்ல எல்லாம் போய் சிரிச்சுட்டு இருப்பாங்க, ஓஹோ, ஒரு சிரிப்பு தெரப்பி, என்னது ஸ்மைல் தெரப்பியா, சிரிச்சுனே இருப்பாங்க, லாஃபிங் தெரப்பி. என்னங்க லாஃபிங் தெரப்பி, சிரிச்சுட்டே இருப்பாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் சிரிக்கிற கேஸ்லாம் பார்த்துருக்கீங்கன்னா, உள்ள இங்க வெளியே சிரிக்கும், உள்ளுக்குள்ள அழுதுட்டே இருக்கும். சில மொக்க காமெடியா இருக்கும், ஹஹா சிரிப்பாங்க, ஆனா உள்ள அழுதுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சிரிப்ப வாய்ப்பே இல்லை. அவங்க வீட்டுல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்காது. எந்த மூஞ்சியை பார்த்தாலும் சோகமா இருக்கும். எனக்கு சபையில பாக்குற மாதிரி, யாருன்னா சிரிக்கிற மாதிரி ஆகுது, யாருன்னா சந்தோஷமா எதாவது என்ன சொல்ல முடியுமா? ஏன்னா உங்களுக்குள்ளே அவ்வளவு துக்கங்கள் இருக்கு. என் சந்தோஷத்துக்குள்ள அடைக்கணும், டே வேணா இந்த சந்தோஷத்துல சொல்லிடாத, அவங்களே துக்கமா இருக்காங்க. ஒருத்தர் டெஸ்டிமோனி சொல்லும் போது கூட பயப்படுவாங்க. நம்ம சந்தோஷத்தை சொன்னோம்னா அவங்க என்ன நினைப்பாங்க? சில வாட்டி பொறாம வந்துடும், சில வாட்டி அவங்க துக்கப்படுவாங்க, எனக்குலாம் ஆண்டு இருக்காரா இல்லையா, இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு கல்யாணம் ஆகல, எனக்கு ஒண்ணுமே நிறைவேறலையே அப்படின்னு துக்கம் வந்துடும்ல. அதனால அந்த சந்தோஷத்தை கூட மகிழ்ச்சியை கூட மறைச்சிடுவாங்க. ஓகேவா? அப்பமா குட் மெடிசனா. அடுத்தது 5, சந்தோஷம் என்ன பண்ணுமா? உங்களுக்கு ப்ராவிஷன் ப்ரொடெக்ஷன் தான். ப்ராவிஷன்னா என்ன? இப்போ தேவைகள் இங்கே வந்து நீங்கள் வந்து சாப்பாடுலாம் கொடுத்துருக்கீங்க, ரைஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க, அந்த மாதிரி உங்களோட தேவைகளை கர்த்தர் சந்திப்பாராம். சந்தோஷமாக இருந்தா இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்குமா? அப்போ நான் சந்தோஷமாக டெய்லி ஒரு 10 காமெடி படம் பார்க்குறேன், அப்போ ஆண்டர் சம்பளம் கொடுத்துருவானா? கொடுக்க மாட்டார். ஐயா வாலிப பிள்ளைங்க எதுவும் சொல்லணும்னு நினைச்சேன், வாலிப பிள்ளைங்க டிரைவிங் கற்றுக்குங்க. வரப்போகிற நாட்களில் வந்து வேலை வந்து ரொம்ப குறைவாக இருக்க போகுது, வேலை இல்லாத நாட்கள் போக போகுது. உங்களுக்கு டிரைவிங் ஒரு பைக் ஓட்ட கற்றுக்கினீங்கன்னா நீங்கள் ஜொமேட்டோ, ஸ்விக்கி, இல்லை டெலிவரி, டன்ஸோ, இன்னும் என்ன இருக்குது, பிளிங்கிட்டு, போர்ட்டரு, அதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா கூட ஒரு மாதத்துக்கு 30,000 ரூபாய் சம்பாதிச்சிடலாம். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 3 hour 4 hour பண்ணால் போதும், அட்லீஸ்ட் 20,000 ரூபாய் சம்பாதிச்சிடலாம். அப்போ டிரைவிங் ரொம்ப முக்கியம், பைக் ரொம்ப முக்கியம், பைக் ஓட்ட முக்கியம். அதுக்கு பைக் வேணும்னு சொல்லிட்டு அக்காவையும் அண்ணன் தங்கச்சியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சோம். உங்க சொந்த காசுல வாங்க, பைக் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கத்துக்குங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தா கத்துக்குங்க. வரப்போற நாட்கள்ல வேலைகள் இருக்காது. அப்போ இது மாதிரி எல்லாம் இன்னைக்கு சபை ரொம்ப ஏன் தெரியுமா பஞ்சத்துல போகுது? நமக்கு இந்த வேலை தான் வேணும்னு நினைக்கும் போதோ பஞ்சத்துல போயிடும். நான் என் மைண்ட் செட் ரெடியா பண்ணி, இப்போ ஒரு வேலை எனக்கு வேலை இல்லைன்னா ஒன்று ஆட்டோ ஓட்டும், மனோ பிரதர் மாதிரி, ஏன்னா ஒரு பணக்காரனாகிறாரு, ஒரு பிஸ்னஸ் மேன். ஓகேவா? ஒரு மைண்ட் செட், ஆட்டோ ஓட்டலாம், இன்னும் வேற என்ன பண்ண முடியும், சொமோட்டோ ஓட்டலாம், போர்ட்டர் ஓட்டலாம். எனக்கு என் குடும்பத்தை எப்படி ரன் பண்ண. அப்போ வாலிப பிள்ளைகள் இப்பவே ஸ்கில் செட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணீங்க. இல்லை கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் கொடுப்பார், இல்லை அதுலேயே நடத்துவாருங்க. நீங்கள் வந்து ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்க, டிரைவிங் கற்றுங்க. வேற என்ன டிரைவிங் இருக்கு? கார் டிரைவிங் கற்றுக்குங்க, பைக் டிரைவிங் கற்றுங்க, கார் டிரைவராக கூட போகலாம். சில வாட்டி சுந்தர் கார் வாங்கிடுவாரு, அவர் ஓட்டத்தில் வச்சுக்கோங்க, டிரைவரை வச்சு காசு கொடுப்பாரு, 25,000 30,000 ரூபாய். அப்போ டிரைவிங் எல்லாம் கற்றுக்குங்க, அது ஸ்கில் ரொம்ப முக்கியம். ஓகேவா? எங்கே விட்டேன்? ப்ராவிஷன் ப்ரொடெக்ஷன் கர்த்தர் கொடுப்பாரு, இது எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுப்பாரு சந்தோஷமாக இருக்கும் போதோ. இப்போ இந்த சந்தோஷத்தை எப்படி பெற்றுக்கொள்வது, இந்த மகிழ்ச்சியை எப்படி பெற்றுக்கொள்வது? சரி, சந்தோஷமா இருக்கணும்ன்றாங்க, எப்படி பெற்றுக்கொள்ள? உலகம் என்ன சொல்ல? சந்தோஷமா இருக்கணும்னா ஜாலியா வெளியே போ, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து கலகலன்னு பேசு. வேற என்ன சொல்லணும்? தண்ணி அடி, தம் அடி. சில கேஸ் எல்லாம் வந்து தண்ணி அடிச்சா சந்தோஷமா தண்ணி அடிச்சுட்டே இருப்பாங்க, தண்ணி அடிச்சா சந்தோஷம். ஒரு மனைவிக்கு 2 மனைவியை வச்சுக்கோ, ஒரு புருஷன் 2 புருஷனை வச்சுக்கோ. இந்த புருஷன் உன் பேச்செல்லாம் கேட்க மாட்டாரு. இப்போ இவ்வளோ காரியம் சந்தோஷத்துல வைக்கிறானா பிசாசு சும்மா விடுவானா? அவங்கள நம்மள விடுவானா? யாரையும் விட மாட்டான். யாரையுமே சந்தோஷமா இருக்க விட மாட்டான், மகிழ்ச்சியாக இருக்க விடவே மாட்டான். எக்ஸ்டர்னலாக சந்தோஷம் வரலாம்,
எக்ஸ்டர்னலான காரியங்கள் வரலாம். ஆனா குடும்பத்துல துக்கத்தையும் வேதனையும் கொடுக்க ஆரம்பிப்பான். ஏன்னா இந்த 5 காரியம் நடக்கக்கூடாது. நீ சந்தோஷமா இருந்தா நீ சுகம் பெற்றுவ. நீ சந்தோஷமா இருந்தீன்னா குடும்பம் நல்லா இருக்கும். நீ சந்தோஷமா சந்தோஷம்ன்ற பாருங்க, மகிழ்ச்சியா இருந்தா குடும்பம் நல்லா இருக்கும். மகிழ்ச்சியா இருந்தா மெடிசன் வந்து, மகிழ்ச்சி இருந்தா கர்த்தர் எல்லா தேவைகள் சந்திப்பார். மகிழ்ச்சி இருந்தா என்ன நடக்கும்? உன்னோட ஹார்ட்டோட எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற ஆரம்பிக்கும். நல்ல கனிகள் எல்லாம் டிசைர் கொடுத்துருவான். மகிழ்ச்சி இருந்தா செலுத்துருவான். அப்ப பிசாசு விடுவானா? பிசாசு குடும்பத்துல விடவே மாட்டான். அப்ப சந்தோஷமா இருக்கவே விட மாட்டான், மகிழ்ச்சியா இருக்கவே விட மாட்டான். அவனுக்கு என்னன்னாக்கா அந்த மகிழ்ச்சியை பிடுங்கிடணும், மகிழ்ச்சி குடும்பத்தை உடைக்கணும், மகிழ்ச்சி குடும்பத்துக்குள்ள பிரிவினை கொண்டு வரணும். அப்ப குடும்பத்துக்குள்ள உங்களுக்கு அப்படியே சலசலப்பு வந்துட்டே இருக்கா, எனக்கு சந்தோஷமே இல்லை, எனக்கு அந்த நாட்கள்ல சந்தோஷமா இருந்தேன். சில பேர் சொல்லுவாங்க, நான் வாலிப நாட்டில் எப்படி இருந்தேன் தெரியுமா, சந்தோஷமா இருந்தேன், இத்தனை நான் கட்டுன சனியனை கட்டுன டோட்டலா போயிடுச்சு, இந்த எரும மாடை கட்டுன டோட்டலாவே போயிடுச்சு. யோசிச்சு சொல்லியிருப்போம், கண்டிப்பா சொல்லுவோம், வாயில வந்துடும், அறிக்கைட்டுரும். இதெல்லாம் யார் பண்றா? நமக்கு மாம்சத்தோடைய ரத்தத்தோடைய யுத்தம் கிடையாது. அப்போ ஆவிக்குரிய மண்டலத்துல உங்க குடும்பத்துல இதெல்லாம் நடக்கும். அப்போ சந்தோஷமாக மகிழ்ச்சியோட இருக்கணும். என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வசனத்தின்படியாக பார்க்க ஆரம்பிக்கலாம். சாம் 19:8 போடுங்க முதல்ல. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய நியாயம்னா என்ன? கர்த்தருடைய வார்த்தை சந்தோஷத்தை படுத்துமா, கிவிங் லைட் டு த ஐஸ், கிவிங் ஜாய் டு த ஹார்ட். இப்போ கேள்வி என்னன்னா, சரி இன்னொரு வசனத்தையும் படிச்சிடலாம். சரி இப்போ முடிச்சு சாம் 119:162. மிகுந்த கொள்ளை உடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன். ஓகே, 119:162 வார்த்தையில மகிழ்கின்றாராம். இப்போ உங்க குடும்பத்துல சந்தோஷம் இல்லைன்னா முதல்ல என்ன பண்ணணும்னா வார்த்தையை படிக்கணுமா. எப்படி இருக்கும் இது? சொன்னா மொக்கையா இருக்குமா இல்லையா? இன்னைக்கு குடும்பத்துல சந்தோஷம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்பா அம்மா சரி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்பா அம்மா சந்தோஷம் இல்லைன்னா வெளியே லவ் தேட ஆரம்பிக்கும், கண்டிப்பாக தேட ஆரம்பிக்கும். நீ இல்லைன்னா இருக்குன்னா உலகத்துல இருக்கிற ஒரு கப்பல்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்தேன், ஒரு கப்பல்ல ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுனாக்கா, அதுக்கிட்ட கேட்டுறேன், என்னம்மா இப்படி பண்ணிட்டே, ஏமா இப்படி எல்லாம் பண்ணனா, எனக்கு வீட்டுல சமாதானம் கிடையாது, அதனால இந்த பையன் என்ன பண்ணுவானா, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பானா. எப்படின்னா கேட்பானா, சாப்பிட்டியா, என் வீட்டுல என்ன சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டாங்க, என்ன சாப்பிட்டியான்னு கேட்குற ஒரு ஆளு வந்து இந்த ஆள், எந்த ஆளு, காலேஜ்ல இருக்கிற ஆளு, ஆஃபீஸ்ல இருக்கிற ஆளு, சாப்பிட்டியான்னு கேட்டு கரெக்ட் பண்ணிட்டுக்கிறாரு. அப்போ வீட்டுல அன்பு இல்லைன்னா வெளியே தேட ஆரம்பிக்கும், வீட்டுல மகிழ்ச்சி இல்லைன்னா வெளியே தேட ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்கா தோணும், என்னடா அப்பா அம்மா அதே மூஞ்சி அதே பிரச்சனை, நமக்கு வெளியே யாரா சந்தோஷத்தை தரமாட்டாங்களா, மகிழ்ச்சியை தரமாட்டாங்களா? ஸோ சந்தோஷத்தை தேடி டிராப்ல இன்னும் போய் மாட்டிக்கொள்ளுவோம். இங்க போட்டிருக்கு வசனத்தை படிச்சா மகிழ்ச்சியா இருப்போமா, வசனத்தை தியானிச்சால் கர்த்தரிடத்துல சந்தோஷமா இருப்போமா. அப்போ சபை என்ன பண்ணணும்னா வாரத்துல 3 நாள்லாம் ஓபன் பண்ணிடணும் பைபிள, 3 வேளை கரெக்டா. ஒரு நாள் நான் டெய்லி சொல்லல, சரி உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் பண்ணணும், டெய்லி கூட வேணாம், வாரத்துக்கு 3 வாட்டினா பைபிள் ரீடிங் உங்க வீட்டுல இருக்கணும். அப்படின்னா நீ பர்சனலா பைபிளை படிக்கணும். அப்படி நீ படிச்சனா நீ சந்தோஷமா இருப்பியா. வசனம் அப்படிதான் போட்டிருக்கு. உங்களுக்கு உண்மையாவே மன மகிழ்ச்சி வேணும்னா இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் சந்தோஷத்தை விட்டுட்டு உள்ளுக்குள்ள நடக்கிற சந்தோஷம் உனக்கு எப்பவுமே வேணும்னா வேதத்தை படிச்சு தியானிப்பது. இன்னைக்கு தியானிக்க விடுறானா பிசாசு, நம்மளை தியானிக்க விடுறானா? இன்னைக்கு நம்ம எல்லா பிரச்சனையை தான் தியானிச்சுட்டு இருப்போம். என்னுடைய புருஷன், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சர்க்கம்ஸ்டான்ஸ் என்னென்ன நடக்கும் அதை தான் தியானிச்சு மைண்டு ஃபுல்லா ஏசப்பா பத்தி யோசிக்க மாட்டோம். முழுமையாக இல்லாத காரியங்களை தான் யோசிச்சுட்டு இருப்போம். வாடகை வீட்டுல இருந்தா நான் வாடகை இருக்கிறேன், லீஸுக்கு போல, லீஸு வீட்டுல இருந்தா சொந்த வீடு இல்லை, இன்ட்ரெஸ்ட் கட்டாம நம்ம இருக்கிறோம்ல, வட்டி கட்டாம தப்பிச்சு கொண்டு இருக்கிறோம்ல, அப்ப அதெல்லாம் பார்க்க மாட்டோம், இருக்குவதை பார்க்க மாட்டோம், புலம்பி தள்ளிட்டே இருப்போம். அத மாதிரி அந்த வசனத்தை படிப்போமா? வசனத்தை படிக்கலன்னா எப்படி சந்தோஷம் இருக்கும்? அப்போ சபைக்குள்ள சந்தோஷம் வேணும்னா வசனத்தை நீ தியானிச்சுதான் ஆகணும், யோசிக்கணும் அதை பத்தி, அதை அழகா வர்ணிக்கணும். ஆண்டவர் இப்படிலாம் போட்டிருக்காரு, நான் சந்தோஷமா இருந்தா ஆண்டருக்குள்ள எனக்கு இதயத்தை நினைவெல்லாம் கொடுத்துருவா, ஹார்ட்டோட டிசைர்லாம் கொடுத்துருவாராமே. அப்ப அதை யோசிக்கணும். அப்போ வசனத்தை படினா போர் ஆயிடக்கூடாது, அதை தியானிக்க ஆரம்பிக்கணும். முதல் திங் வசனத்தை படிச்சீங்கன்னா உங்க வீடு சந்தோஷமா இருக்கும், நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க. 2வது காரியம் Philippians 4:4-8. பிலிப்பியர் 4:4-8. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறார். அப்போ மறுபடியும் நம்ம துக்கத்துல போக முடியும், புலம்பு தள்ள முடியும். சபைக்குள்ள வரும்போது வசனத்தோட வர முடியும். அங்க போட்டு வசனம் எப்பொழுதுமே சந்தோஷமா, திருப்பியும் சந்தோஷமா இரு.
ஏன்னா சந்தோஷமாக இருக்கும் போது பிசாசுக்கு பிடிக்காது. உன் குடும்பத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் சந்தோஷமா சிரிச்சிட்டாங்கன்னா பிசாசுக்கு பிடிக்காது. அவனுக்கு 2 பேரும் பிரிச்சு விடணும். அப்ப நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு மோதிக்கிறீங்களோ உங்க பக்கத்துல இருந்து அவன் சிரிப்பான். அப்படியே ஆவிக்கிறவங்கள சிரிப்பான். எப்படி பாத்தியா, இதுங்க அப்படியே ஜாலியா கட்டுச்சுங்க. இன்பத்திலையும் துன்பத்திலும் கல்யாணம் என்ன பண்ணுவோம் பொறுத்தன, இன்பத்திலையும் துன்பத்திலையும் நான் உங்க கூட இருப்பேன். கொஞ்சம் துன்பம் வந்தா போதும், பிசா சொல்லுவான் இதுங்களுக்கு கொஞ்சம் துன்பம் வந்தா போதும், மூஞ்சில காரி துப்பின்னு 2 பேரும் பிரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்துல பிரச்சனையை கொண்டு வருவான். அப்ப சந்தோஷம் ரொம்ப முக்கியமா இருக்கு. ரிஜாய்ஸ் ஆல்வேஸ், ரிஜாய்ஸ். சந்தோஷமாக மன மகிழ்ச்சியா கர்த்தரிடத்துல இரு. அடுத்தது படிங்க. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. உங்களுடைய சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நீ கிறிஸ்துவனை பார்த்தா சாந்த குணம் இருக்கு. ஆபீஸ்ல என்ன மூஞ்சி அப்படியே வெறித்தனமா இருக்கும். இந்த தெருவுல எல்லாம் பார்த்திருக்கீங்களா? இந்த கடிக்கும் போதோ பௌபோலா அந்த 4 பல்லு மட்டும் இப்படி சைட்ல வரும். கடிக்கும் போது இந்த சொத்த பல் இருந்தா சொத்த பல் தின்னும். அந்த மாதிரி கிறிஸ்துவ குடும்பத்துல வெறித்தனமா இருப்பாங்க. அவன் கிட்ட கூட போக முடியாது, அப்பா கிட்ட போக முடியாது, அம்மா கிட்ட போக முடியாது. நான் எல்லாம் ஒரு நாள் தான் செத்து தொலைய தானே எப்போ சாரணி. ஆனா அங்க போட்டிருக்கு let your gentleness be evident to all. சாந்த குணம் வெளியே தெரியணுமா. இது இருக்கா? உன்னை பார்த்தா சாந்த குணம்னு சொல்லுவாங்களா இல்ல பஜாரின்னு சொல்லுவாங்களா? இவனா வந்துட்டான்டா எப்பா வாயை திறந்தா கெட்ட கெட்ட வார்த்தைகள் பேசுறோமா? கிறிஸ்துவ குடும்பத்துக்குள்ள அதுதான் அசிங்கமான வார்த்தைகள். என்ன ஒவ்வொரு உறுப்பையும் அப்படியே அழகுபடுத்தி கிறிஸ்துவன் தான் அழகா பேசுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் ஏசப்பா ரத்தத்துல பாவ உண்டு. அதனால ஒவ்வொரு உறுப்பையும் வர்ணிப்பார்கள் வாயில. கேட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி ஆர்டிஸ்டுகள்லாம் வாயிலே ஃபிகர் போடுவாங்க, வாயிலே நிர்வாணப்படுத்துவாங்க, வாயிலே அசிங்கமா பேசுவாங்க, வாயிலே குடும்பத்துல இருக்கிற எல்லா அழுக்கு கேவலமான காரியங்கள்லாம் பேசுவாங்க. சாந்த குணம் இருக்கணும். அடுத்தது படிங்க. கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கர்த்தர் சமீபமா, எவ்வளவு சமீபம்? பக்கத்துல இருக்கிறாருங்கோ அப்படின்னா வருகையே சமீபம், பக்கத்துல இருக்காராம். ஒரு வேசித்தனமான வார்த்தையை பேசும் கர்த்தர் கேட்டுட்டு இருக்காரு. என்னடா நாக்க உனக்கு படைச்சது ஆராதிக்க, நீ இவ்வளவு கேவலமா பேசுற? சாந்த குணத்தோட. அடுத்தது படிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் நீ ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றையும் எல்லா சிச்சுவேஷனுக்கும் என்ன பண்ணுங்களா? உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பமும் பண்ணணுமா, பிரேயரும் பண்ணணுமா, பெட்டிஷனும் பண்ணணுமா, ஸ்தோத்திர பலி ஏறெடுக்கணுமா? அடுத்தது ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனுக்கு ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அடுத்தது அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனையையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். அப்ப தேவனிடத்துல இருந்து ஒரு மகிழ்ச்சி உங்களுக்குள்ள வரணும்னா நீ நல்லா ஜெபிக்கிறவனா இருக்கணும். பிரேயர் ಮಾಡಬೇಕಂತೆ, சப்ளிகேஷன் ಹೇಳಬೇಕಂತೆ, தேங்க்ஸ் கிவ் நன்றி உள்ளத்தோட இருக்கணுமா. இன்னைக்கு ஆண்டவருக்கு நன்றி உள்ளத்தோட இருக்கிறோமா? 40,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருப்போம், புலம்பி தள்ளிட்டு இருப்போம், நான் குடும்பமே என் வாழ்க்கையே இப்படி போச்சு இப்படின்னு. எல்லாமே நம்ம வாய் தான். அத நோர் மூச்சுன்னு வாங்கல, என்ன தெலுங்குல சொல்லுவாங்க நோர் முய்யா. என்னடா தெலுங்குல தலாடுறான் பாரு ராகேஷ். நோர் முய், நோர் மூச்சுனா வாய் மூடினா உன் குடும்பம் நல்லா இருக்கும், நீ நல்லா இருப்ப, நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம். இந்த வாயை திறந்து, இந்த காவா வாயை நீங்க திறந்தீர்கள் என்றால் உன் குடும்பம் வாழ்க்கை எல்லாம் நடுரோட்டில் வந்துடும். என்ன சொல்லுவாங்களே, ஏதோ தேர்ல இருந்து தேர்ல போன ரோட்ல ஒட்டியோ நம்ம ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ரோட்ல விட்டு வெளியே விட்டீங்க. உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க? தேர் இழுத்து தெருவில் விட்டாங்களாம். ஆனா தேர் வெளியே தானே இருக்கும். நல்லா அலங்காரமா இருக்கிறத என்ன பண்ணுவோம், அசிங்கமா பண்ணிக்கொள்ளுவோம். குடும்பத்திலயும் அப்படிதான். நல்லா போயிட்டே இருக்கும். வாயை வச்சு நீ பெருசா நான் பெருசா, உன் பேச்சு நான் ஏன் கேட்கணும், நீ என்ன பெரிய ஆம்பளையா, நீ என்ன புருஷனா, நான் உனக்கு அடிமையா, நான் என்ன வேலைக்காரனா, நீ என்ன பெரிய பொண்டாட்டியா, இப்படி வாயை பேசி பேசிதான் குடும்பம் பிரிஞ்சிடும். பிரிஞ்சுக்கிட்ட அப்புறம் தனியா அப்படி அழுதுணுமா, ஆண்டவர் என் பொண்டாட்டி போச்சு ஆண்டவர், இன்னொரு பொண்டாட்டியை காட்டினீங்கன்னா நல்லா இருக்கும். ஒண்ணு கூடவே வாழ துப்பு கிடையாது, இன்னும் 2வது வேணுமா. ஒரு புருஷன் கூட வாழவே நமக்கு துப்பு கிடையாது, இன்னும் 2வது வேணுமா. வாழ்க்கை உடஞ்சிடும். நோர் முய். இப்ப சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, எல்லாம் சத்தமா சொல்லுங்க. சபை என்ன பண்ணும்? நோர் முய். இங்க வச்சு சொல்லிக்கோங்க, நோர் முய் வச்சு சொல்லுங்க. நோர் முய். என் வாயை அடக்கணும். இந்த வாய் சும்மா இருந்துச்சுன்னா குடும்பம் நல்லா இருக்கும். இந்த வாயை நீ திறந்துட்டு இருந்தா நாராவாய உன் குடும்பம் அழிஞ்சு போயிடும். அடுத்தது என்னவா, கர்த்தருடைய சமாதானம் வரணும்னா நீ தேங்க்ஸ் கிவ், நன்றி சொல்லிட்டே இருக்கணுமா. நன்றி எது? குட்டி குட்டி காரியங்கள் நன்றி சொல்லணுமா. நன்றி ஏசப்பா, தேங்க்ஸ் ஏசப்பா, இதெல்லாம் மாடிதுடா நன்றி. சின்ன சின்ன காரியங்களுக்கு பெருசா கொடுத்தாலும் இல்லை. 50,000 ரூபாய் கொடுத்தீங்க நன்றி, 500 ரூபாய் கொடுத்தாலும் நன்றி, அந்த 5 ரூபாய் வந்தாலும் நன்றி. அந்த மாதிரி ஒரு உள்ள நமக்கு இருக்குமா, கர்த்தருடைய சந்தோஷம் வருமா. இப்ப தெரியுதா குடும்பத்துல ஏன் சந்தோஷம் இல்லைன்னு? முதலாவது என்ன காரியம் பார்த்தோம்? மெடிடேட்டிங்,
வார்த்தையை படிச்சு பல நாளாக எங்க சந்தோஷம் இருக்கும்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல எங்க சந்தோஷம் இருக்கும்? படிச்சா தானடா பண்ணுவான், இல்லையா கேட்கிற சபைன்னா அதுவும் இல்லை, செத்து போய் அப்படியே இருந்தோம்னா எங்க இருக்கும் குடும்பத்துல சந்தோஷம்? ஏன்னா நீ செத்து போனதை கேட்க கேட்க, நீ செத்து போனதை பார்க்க பார்க்க நீ அப்படிதான் இருப்ப. ஜீவன வார்த்தையே கேட்க மாட்டேன். மெடிடேட் பண்ணு, அடுத்தது தேங்க்ஸ் பண்ணு, தேங்க்ஸ் கிவிங் பண்ணினா சந்தோஷமா இருப்பேன். ரெண்டாவது ரகசியம் பார்த்துட்டோமா? மூணாவது படிக்க ஆரம்பிக்கலாம். ஜான் சாப்டர் 15 verse 9, 10, 11. யோவான் 15, 9, 10, 11. பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என்ன சொல்றாரு? நான் என் பிதாக்கு கீழ்ப்படிஞ்சேன், நேசிக்கிறேன், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சேன். அதே போல நீங்க என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சால் சந்தோஷமாக இருப்பீங்களாம். முழுமையான சந்தோஷம். அப்போ குடும்பத்துல வேதத்துக்கு விரோதமாக நீங்க இருந்தீங்கன்னா குடும்பம் நாசமா இருக்கும். எக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கிலீஷ்ல தான் எக் அப்படின்னாங்க. எப்படிமா? ஏதாவது ஷிட்டு பார்த்துட்டா எக் அப்படி. அப்போ குடும்பம் அப்படிதான் இருக்கும். அப்போ வேதத்துக்கு படிக்கிறோம், மெடிடேட் பண்றோம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு எல்லாம் ரைட்டு தான். ஆனா அதுக்கு நீங்க கீழ்ப்படியில, அதன்படி நடக்கலைன்னா சந்தோஷம் இருக்காது, பிரச்சனையா இருக்கும். யாருடைய தலைமுடி பிடிக்கலான்னு இருக்கும், ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கும், அதை விவரிக்க முடியாது. சொல்லுவாங்கல்ல, விவரிக்க முடியாத வார்த்தைகள் பாட்டு, அது மாதிரி விவரிக்க முடியாது. குடும்பம் அவ்வளோ கேவலமா இருக்கும். ஏன்னா வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படியில, வசனம் சொல்றபடி நீங்க நடக்கலன்னா, கீப் மை கமாண்ட்மெண்ட்ஸ். அப்போ கர்த்தருடைய முழுமையான சந்தோஷம் வீட்டுக்குள்ள இருக்குமா? கேள்வி கேட்காதீங்க, மேல ஆண்டவர் கேள்வியே கேட்காதீங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்லிதான் இருக்காரு வசனத்துல. இதெல்லாம் நீ பண்ணினா நீ நல்லா இருப்ப, இல்லைன்னா நீ நாசமா போயிடுவ, அப்படிதான் போட்டிருக்கு. அடுத்தது படிக்கலாமா? 4வது என்னன்னாக்கா ஹீப்ரூ 10:25 படிக்கலாம். 10:25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஓகே, இந்த சபைக்குள்ள ஒரு சந்தோஷம், எக்ஸாட்டிங்னு ஒரு வார்த்தை இருக்கு. புத்தி சொல்லுவது, என்கரேஜிங் ஈச் அதர். ஒருத்தங்க துக்கமா வரும்போதோ உள்ளுக்குள்ள சபைக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம்னா, சில வாட்டி அவங்க துக்கமா இருக்கும், நம்ம துக்கத்தையும் சொல்லுவோம். சில வாட்டி இப்போ இப்படி எடுத்துவோமே, ஒரு மாமியார் குறைய வந்து நான் சொல்றேன் சபைக்குள்ள, எங்க மாமியார் இப்படிலாம் பண்றா, சாமான் தொழுகினாலும் சோப்பு தண்ணின்றா, பார்த்தா அப்படி இருக்குது, தேய்ச்சி கழுவுன்றா. உடனே கேட்கறது வந்து அந்த ஆண்டு வார்த்தையினால் நிரப்பப்பட்டுச்சுன்னா நல்லா என்கரேஜ் பண்ணி அதெல்லாம் கவலைப்படாத, மாறும், நீ வந்து அன்பை காட்டுனாங்க. இதை உருப்படாத கேஸ் பைபிளை படிக்காதுன்னா, என் வீட்டில் கூட அந்த கேள்வி அப்படிதாங்குது, தேய்ச்சி கழுவுனா கூட ரேகே போகுது, அது பார்த்தா குறை சொல்லினேக்குது, எப்போ சாவணும்னு தெரில. அப்போ சபைக்குள்ள என்கரேஜ்மெண்ட் வரணுமா? என்கரேஜ்னா தோல் தட்டி, நீ 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 சோகமா இருந்தாலும் தட்டி கொடுப்பதுதான் சபையா. அப்ப சபைக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கு. சபைக்கு நேரத்தோட வரீங்களா? நேரத்தோட வரலாம், சந்தோஷம் இருக்காது. உன் குடும்பத்துல சந்தோஷம் இருக்காது. நீ நான் நாசமா போற காரணம் சபைக்குள்ள நேரத்தோட வரல. நீ ஆராதனை மிஸ் பண்ற, எல்லாத்தையும் மிஸ் பண்ணினா நீ சபைக்கு வரலன்னா அங்க போட்டுக்க சிலர் விட்டுருவாங்களாம், சபைக்கே வரமாட்டான். அப்ப சபைக்கு வர்றது ஒரு சந்தோஷமா, ஃபெலோஷிப் இருக்கணுமா. அப்போ கர்த்தரை வணங்குறவன், கர்த்தரை ஏத்துக்கொண்டக்குள்ள ஒரு மத்தியில இருக்கும்போது சந்தோஷம் இருக்குமா. சபைக்குள்ள வந்தா சந்தோஷம் எனக்கு இருக்கும். அங்க சில வாட்டி சோகமா ஏதோ ஒரு சந்தோஷம், நான் சோகமான்றது வருத்தத்தோட இருக்கும் போதும் சபைக்குள்ள வந்து காலியா இருக்கும்போது ஒரு சேர் போட்டுட்டு இருக்கேன், இல்ல கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், இல்ல பாட்டில் வச்சுட்டு இருக்கேன், ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கும்போது எனக்குள்ள இதுக்குள்ள வரும்போது ஒரு சந்தோஷம் வரும், மகிழ்ச்சி வரும். சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி, உள்ளுக்குள்ள ஒரு சமாதானம், சந்தோஷம். நான் பார்த்துருக்கேன். இவன் சில வாட்டி அச்சீவ் பண்ண நான் போடுறேன், நான் சுந்தர், நான் போடும் போது எனக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். சில பேர் சொல்லுவாங்க, நான் டென்ஷனாக இருக்கும்போது சாரி எல்லாம் மடிச்சு வச்சேன், எனக்கு சந்தோஷமாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பீரோலாம் அடுக்கி வச்சேன், கிளீன் பண்ண வீட்டை, சந்தோஷமாச்சு. அப்போ கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வந்தா சந்தோஷம் வருமா? அதை நீங்க பழகி கொள்ளுங்க. உன் குடும்பத்தை யாரும் சபைக்கு போல கூட்டி வாங்க. சபை ரொம்ப முக்கியம், இல்லை உன் குடும்பம் அழிஞ்சிடும். சபை ரொம்ப முக்கியம். நீ சொன்னா கேட்கிற இடத்துல நீ ஒரு பொசிஷன்ல இருக்கியா? நான் சொன்னா கேட்பாங்கன்னா மக்களை கொண்டு வா, பேசு. சபை ரொம்ப முக்கியம், வா. அப்ப அதுக்கு நீங்க ஒழுக்கமா இருக்கணும். நம்ம 10 மணிக்குள்ள உள்ளுக்குள்ள வரணும். அப்ப சபைக்குள்ள ஒரு சந்தோஷமா இருக்கான். 4 சொல்லிட்டேன்னா ஒருத்தர், சரி ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். போன வாரம் ஒரு பிரதர், அவர் என்ன பண்ணாரு, எங்க வீட்டுக்கிட்ட அயன் கடை கிட்ட நின்றுட்டு இருந்தாரு. நான் பேசிட்டு இருந்தேன். அவர் பிரதர் தான், சர்ச் போற ஒரு பிரதர், ரட்சிக்கப்பட்டு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இருக்கும். அவர் என்ன பண்ணாரு, நானும் சுந்தரம் கிளம்பிட்டு இருக்கோம். அவரு எல்லாம் பேசி முடிச்சாச்சு, பாய் சொல்லியாச்சு. அவருடைய துணியை காட்டிட்டு,
நாங்கள் வண்டி போயின்னுக்கிறோம், கிளம்பிட்டோம். பிரதர் என்னாரு, என்னடா இவர் கூப்பிடுற, திருப்பி எதனா ஆபத்தா இல்லை எதனா ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா, பிரதர் அயன் ட்ரெஸ் இப்படின்னு காட்டுறாரு. நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் ரோட்ல இருந்துங்கிறீங்க, யாராவது ஒரு பேர் ரெபேக்கா அயன் ட்ரெஸ், அயன் போட்டேன், இங்கே ஒரு அயன் கிடக்குதுல, நின்று அயன் போட்டிருக்கேன் பாரு, அயன் ட்ரெஸ், டுமாரோ சர்ச். எப்படி இருக்கும் உங்களுக்கு? பைத்தியம் தான் நினைப்போம். உண்மையாவே என்னுடைய நண்பன் அப்படிதான். நான் சொல்றேன் அவர்கிட்ட, பாடுறா ஒரு ஆலயத்துக்கு போட்டு எவ்வளவு சந்தோஷமா, நான் அதுக்கு ஒரு நாள் முன்னாடி சனிக்கிழமை நான் ரெடி பண்ணிட்டேன், ஆலயத்துக்கு அயன் போட்டுட்டேன், ரெடியா இருக்கேன், சபைக்கு போறேன். என்கிட்ட சந்தோஷமா, ஏன் ஆலயம் கூட நம்ம ஆலயம் கூட வர்றதில்லை, நான் அவருக்கு ரிலேஷன் கூட இல்லை, எப்படிலாம் பாப்பா அவ்வளவுதான். அவ்வளோ சந்தோஷம், நான் ஆண்டவரை பார்க்க போறேன் ஆலயத்துக்குள்ள சந்தோஷமா. ட்ரெஸ்ஸை பத்தி சொல்றாரு. அப்போ என் நண்பர் சொல்றாரு, என்னன்றாரு அவரு, நான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன் அவருக்கு மூளை வளர்ச்சி இல்லை போலன்னு நினைச்சேன். அவரு பெரிய கம்பெனில சீனியர் மேனேஜரா இருக்காரு. ஆனா அவர் ஆண்டவருக்கு ஒரு தாழ்த்தி கொண்டு சந்தோஷமா இருக்கிறாரு. இந்த மாதிரி நம்ம சபைக்குள்ள வரும்போது ரெடியா இருக்கமா, போவா நாளைக்கு போன ஞாயிற்றுக்கிழமை, இல்லைன்னா போன் அடிச்சிட்டாங்கன்னா, இல்லைன்னா இன்னொரு ஏதாவது ஒரு ஆயா வச்சு போன் பண்ண வச்சு நம்ம டார்ச்சர் பண்ணிடுவான். அதனால என்ன பண்ணுறது, சபைக்கு போயிடும். கரெக்டா? சபைக்குள்ள வரும்போதே துக்கத்தோட தான் வரும். அவ ஒரு நாள் முன்னாடி நீ ரெடி ஆகணும், நான் சபைக்கு போறேன், நான் ஆண்டவரை பார்க்க போறேன், வா அட்டண்டன்ஸ் போட்டு போயிடுவோம். நம்ம ஊருக்கு போற 6 பேர் உக்காந்துட்டு போவோமே, மூஞ்சி காட்டு போனா அது டிக்கு மாதிரி அட்டண்டன்ஸ். நான் சபை மெம்பர் 3 வாரம் சொல்லிட்டாங்க, 3 வாரம் உக்காந்துட்டு போயிட்டேன். அப்ப ஆண்டவர் பாக்குறாரு எவ்வளவு சந்தோஷமா. இது மாதிரி நீங்க பண்ணிருக்கீங்களா? ஒரு நாள் முன்னாடி ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி அயன் போட்டு. ஏன் ஒழுக்கம் இல்லை சொல்லுங்க? ஏன் சபைக்கு டைம்க்கு வர மாட்டோம்? உனக்கு ஒழுக்கம் இல்லை, ஒரு நாள் முன்னாடி ட்ரெஸ் எடுத்துக்க மாட்டேன், ஒரு நாள் முன்னாடி தலைக்கு ஊத்திக்க மாட்டேன். அப்போதான் தலையை தேய்ச்சி அந்த டேண்ட்ரஃப்லாம் போய் சக்கன்னு தேய்ச்சி விட்டு, பல்லெல்லாம் அப்போதான் நாராவாயெல்லாம் தேய்ச்சி எல்லாம் குளிச்சு அப்போதான் வரும். குளிக்கிறது ஓகே தான், ஆனா பண்ணக்கூடாத காரங்களாம் அன்னைக்கு தான் பண்ணுவோம். ட்ரிம் பண்ணுவோம், தாடி ட்ரிம் பண்ணிட்டு இருப்போம், இது பண்ணிட்டு இருப்போம், ஐப்ரோ ரெடி பண்ணிட்டு இருப்போம். சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி தான் அதெல்லாம் அரைவர் முன்னாடி தான் நடக்கும். ஏன்னா மக்கள் பாக்குறாங்கல்ல. ஆனா நீ ஆண்டவர் பாக்குறான்னு நினைச்சு ரெடி ஆனீங்கன்னா ஒரு நாள் முன்னாடி ரெடி ஆயிடுவேன், அந்த வாரம் ஃபுல்லா ரெடி ஆவ. அப்போ காணிக்கை இதெல்லாம் என்ன தெரியுமா, அதெல்லாம் ரெடி ஆயத்தமாகிறதுக்கு தான். அவ சபைக்குள்ள இங்க சரியில்லைன்னு வச்சுக்கலேன், போ அர்ஜென்ட்டா போயிட்டே இருக்கீங்க, வா வா போ போ அப்படின்னா ஏதோ ஆயத்தம் இல்லை, உங்க குடும்பத்துல ஒழுக்கம் இல்லை, அதுக்கு தான் உங்க லைஃப்ல சந்தோஷம் இல்லை. புரியுதா? ஆண்டவரோட மன மகிழ்ச்சி கிடையாது. அடுத்தது ஒரு காரியம் படிக்கலாம். என்னதுன்னா, அடுத்தது அப்போஸ்தலர் நடவடிக்கை 20:35. Acts chapter 20 verse 35. Acts 20 20:35. அப்போஸ்தலர் நடவடிக்கை. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டுமென்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு கற்பித்தேன் என்றான். ஓகே, it is more blessed to give than to receive. It is more joyful to give than to receive. அது கொடுப்பது ரொம்ப மகிழ்ச்சி, வாங்குறத காட்டிலும் வசனம் போட்டிருக்கு. இப்போ கேள்வி, என்னத்தை கொடுத்துருக்கிறீங்க? என்னத்தை கொடுத்துருக்கீங்க? உங்களுக்கு சந்தோஷம் வர மாதிரி என்னத்தை கொடுத்துருக்கீங்க ஆண்டவருக்கு? ஏழைகளுக்கு, இல்லாதவர்களுக்கு கொடுக்கும் போதோ கைண்ட் ஆஃப் ஹார்ட் ஒர்க். வி மஸ்ட் ஹெல்ப் த வீக். பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும் போதோ ஒரு சந்தோஷம் இருக்கான் அதுல. இப்போ நீங்க வச்சிருக்கீங்கல்ல, இதெல்லாம் மன மகிழ்ச்சியை கொண்டு வரும். நான் கர்த்தருடைய காரியத்தை, கர்த்தருடைய பாரத்தை, சில இந்த அரிசியை போய் யாரனா வீட்டுக்கு கொடுக்கணும்னு வச்சுக்கலாம், அந்த வீட்டில் ஜெபம் பண்ணி இருந்திருப்பாங்க, ஆண்டவரே எனக்கு அரிசி இல்லாமல் இருக்கு, நான் தேவையா இருக்கேன், கொடுங்கன்ட்டு. அப்போ ஆண்டவர் தான் அரிசி பருப்புலாம் படைச்சு கொடுக்கணும்னு கிடையாது. இந்த அரிசியை கொடுக்கும் போது அவங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவாங்க. யாருக்கு சொல்லுவாங்க? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவாங்க. அப்போ ஒரு சந்தோஷம் அவங்களுக்கும் வரும், நீயும் மன மகிழ்ச்சியா இருப்ப. கொடுப்பதுனால ஒரு சந்தோஷம் வரங்க. இன்னைக்கு அதுதான் கர்த்தர் ஒன்று வச்சாரு. ஏன்னா தசம்பாகத்தை வச்சிட்டாரு, காணிக்கையை வச்சிட்டாரு. இன்னைக்கு தசம்பாகத்தை நம்ம திருடணும் தானே. நான் சபைக்குன்னு பேசல, உன் ஒழுக்கம் படுத்திக்கும். உன்னுடைய பங்கு, உன்னுடைய காசு வருதுல, அந்த காசை நீ எடுத்துட்டு உனக்கு என்ன வருமானம்னா வரட்டும், பிஎஃப் இல்லை உனக்கு கிஃப்ட்டு, உங்கள் அப்பா சொத்து, அம்மா சொத்து, வேற என்ன வரும், என்ன இன்கம் வந்தாலும், எந்த விதத்தில் வந்தாலும் அதுக்கு 10% நீங்கள் கர்த்தருக்கென்று கொடுத்துடணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு 20 லட்சம் உங்களுக்கு யாரும் கொடுக்குறாங்க, அப்போ 20 லட்சத்தை 2 லட்சம் கர்த்தருடையது, அதில் நீ கை வைக்காத. அப்போ நீ கொடுக்கும் போது என்ன நடக்கும், ஒரு சந்தோஷம் உனக்குள்ளே வரும், உனக்கு மன மகிழ்ச்சியும் வரும். இன்னும் வாபஸாக சொல்ல, நமக்கு கொடுத்தா தானே சந்தோஷம் வரும். யாருன்னா நம்ம கொடுத்துட்டே இருந்தால் சந்தோஷம் வருமா வராதா? என்ன கொடுத்தா வருமா? நீங்க கொடுத்து பாரு, வரும், சந்தோஷமா இருக்கும். தசம்பாகம், காணிக்கை. அந்த காணிக்கைலாம் எதுக்கு வைக்கிறாங்க? இது என்ன பிச்சைக்கார டப்பாவா? நீங்க இது பாக்குறீங்க தான், இந்த டப்பா இது பிச்சை எடுக்கிற பாத்திரமா?
ஏன் அப்பப்போ இதெல்லாம் வச்சிருக்காங்க சபைக்குள்ளனா, நீ சந்தோஷமாக இருக்க உன்னோட கைகள் கொடுக்கும் போது என்ன நடக்குமோ நீ சந்தோஷமா இருப்ப. நீ கொடுக்கும் போது இன்னும் ரிசீவ் பண்ணிப்ப. நீ எவ்வளோ திருடுறியோ, நீ எவ்வளோ கையை நீட்ட மாட்டே கஞ்சத்தனமாக இருக்கிறியோ, அது உன்னை என்ன பண்ணிடும்னா உன்னை அழிச்சிடும். உன்னை கண்டிப்பாக அழிச்சிடும். அது உன்னை சுயநலமாக மாத்திடும். உன்னை எதுக்குமே உதவ செஞ்சிடாது. அதனால கொடுக்கிற கரங்களாக மாத்துங்க. எளிமையாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்க பிளான் பண்ணுங்க. இதெல்லாம் உன்னை சந்தோஷமா வைக்கும். இதெல்லாம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வீட்டுல நீ சண்டை போட மாட்ட. நீ கர்த்தரோட காரியத்தை யோசிச்சுனே இருப்ப. இதெல்லாம் நீ பண்ணலன்னு வச்சுக்கோங்க, எங்க போய் முட்டிக்கலாம்னு தோணும். இந்த சில மாடெல்லாம் வெறி பிடிச்சுன்னா என்ன பண்ணும்? மாடு முட்டும் பார்த்துக்கிறீங்களா? யாரை பார்த்தாலும் முட்டும். 2 கொம்பு இருக்கும். யாரை முட்டுட்டோம்? இவங்களை முட்டுட்டா, மாமியாரை முட்டுட்டா, மருமகளை முட்டுட்டா, இல்ல யாரை முட்டலாம், மச்சானை முட்டுட்டா, இல்ல புருஷனை முட்டுட்டா, இல்ல பொண்டாட்டியை முட்டுட்டா, யாருன்னா முட்டுன்னு காத்துட்டே இருக்கும். இப்படி தேய்ச்சிட்டே இருக்கும் காலை. பார்த்துருக்கீங்களா? காலில் ஒரு ரைட் லெக்கை தேய்ச்சிட்டே இருக்கும். நான் யாரை முட்டுட்டோம்? இப்படியெல்லாம் நீங்க யோசனை முட்டுறதுக்கு தான் இருப்பீங்க. உன் வாழ்க்கையை குறித்து குறை சொல்லிட்டே தான் இருப்ப. ஏன்னா உனக்கு கர்த்தருடைய எண்ணங்கள் சுத்தமா இல்லை. நீ செத்து போனா உனக்கு ஒரு இடம் காத்துட்டு இருக்குன்னு அர்த்தம். பரலோகம் கிடையாது, வேற ஏதோ காத்துட்டு இருக்கு. அப்போ கொடுப்பதுனால சந்தோஷத்தை பெறுவீர்கள். அடுத்தது படிக்க ஆரம்பிக்கலாம். இன்னொன்னு, பிஎஃப்ல கூட தசமகத்தை செலுத்த பழகுங்க. பிஎஃப் எடுக்கணும், தசமகத்தை செலுத்த, அதெல்லாம் ஒரு ஒழுக்கம். ஓகேவா? இப்பவே அள்ளிடாத. பிஎஃப்ல ஃபெமைல நான் அதை விட்டுட்டேன். பிஎஃப் செலுத்தலாம். பிஎஃப் கவர்மெண்ட் எடுத்துருக்க போது. கவர்மெண்ட்டே ஞானத்தோட, இதுங்களுக்கு மூளை கிடையாது ஜனங்களுக்கு. பிஎஃப் இருந்தால் தான் வயசான காலத்து பென்ஷன் வரும்னு சொல்லிட்டு சேர்த்து வைக்க ஒரு அக்கௌண்ட் கொடுத்தா, நம்ம ஆட்கள் அந்த பிஎஃப் விட்ராவல், பார்ஷியல் விட்ராவல் பண்ணுவாங்க. பாதி மட்டும் எடுத்துருவாங்க. கல்யாணம், பில்டிங் கட்ட போறேன், இதை கட்ட போறேன், பாதி சுரண்டி பொக்க விழுந்த வயசுல பிள்ளைகளுக்கு ஒன்றும் இருக்காது, கையிலயும் காசு இருக்காது. உன் பிள்ளை எப்படி மதிப்பான் உன்ன? என்ன வச்சுட்டு இருக்கோம்? கடனை வச்சுட்டு இருப்பீங்க. ஒரு காசும் கிடையாது, வீட்டுக்கும் சேர்த்திருக்க மாட்டாங்க, ஒழுக்கம் இல்லை. அப்போ உங்களை மதிப்பாங்களா? மதிக்கவும் மாட்டாங்க, ரோட்ல தான் விட்டுருவாங்க. அப்போ பிஎஃப் அப்படியே சேர்த்து வை. அதை போய் நோண்டாத, சுரண்டி மொபைல் வாங்கிடாத. நம்ம சபைக்குள்ளதான் எல்லாம் அறிவுசாலிங்க இருக்கு. சுரண்டி ஆல்ரெடி தலை குஞ்சு நீங்க நிறைய பேர் சுரண்டி இருக்கீங்க போல இல்ல? சரி, அடுத்தது படிக்க ஆரம்பிக்கலாம். சங்கீதம் 21, 6-7. You have made him glad with the joy of your presence. அப்படின்னா கர்த்தருடைய சந்நிதியில, அவருடைய பிரசன்ஸ்ல இருப்பது சந்தோஷமா. அப்போ சபைக்குள்ள ஃபெலோஷிப் இருந்தா சந்தோஷம். சபைக்குள்ள வருவது மாத்திரம் கிடையாது, ஆராதனையில நேரத்துக்கு கலந்து கொள்ளணும். கர்த்தருக்குள்ள சர்ச்சுக்குள்ள இருக்கும் போதும் ஆராதனை வேலை பாட்டு பாடணுமா? பாட்டு ஆண்டவரை ஆராதிக்கணும். நம்ம மக்கள் எல்லாம் பாய் முச்சுக்கொண்டே இருத்தாரு. ஸ்தோத்திரம். ஏதோ இந்த தம்மடிலாம் வாய் இவ்வளோ திறக்கும். நாரவாய் பேசும்போது கெட்ட வார்த்தை, நான் அசிங்கமா கையும் பேசும், வாயும் பேசும், வேற என்ன பேசும். ஆனா சபைக்குள்ள வாய் திறக்காது. கையை உயர்த்தணும், இப்படிதான் இருக்கும். சிலதெல்லாம் இப்படிதான். பாத்தீங்களா? நான் பார்த்துருக்கேன், நீங்க கண்ணு முட்டிங்க போல. 3 வருஷம்லாம் பார்த்துருக்கேன் அந்த கேஸ். இப்படிதான். அது என்னன்னே தெரியல. அந்நிய பாஷையில சத்தமா பேசுனா இவங்களை ஏதோ வேற டாக்டர்ல இருந்து டினாமினேஷன் கொண்டு வந்த மாதிரியும் பேசவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க ட்ரெயின் அப்படி ஆயிருக்காங்க. நீ வாயை திறந்தீங்கன்னா சந்தோஷமா இருப்ப. சபைக்குள்ள வெளியே திறக்காத. உன் குடும்பத்துல வாயை திறக்காத. இங்க சபைக்குள்ள நீங்க திறப்பது தப்பு கிடையாது. ஆண்டவர்கிட்ட துதிப்பது தப்பு கிடையாது. ஈச்சை ஓகி பாய் தகுதுற மாத்திர தப்பா பேசினா தப்பு. அப்ப ஆராதனை வேலையில நீங்க வாயை திறக்கும் போது கர்த்தருடைய சந்தோஷத்தினால நிரப்பு வாரம். நீ ஆராதனை மிஸ் பண்ணும் போது அந்த வாரத்துடைய சந்தோஷத்தை நீ இழக்கிற, மகிழ்ச்சியை நீ மிஸ் பண்ற. ஆராதனை மிஸ் பண்ணும் போதோ இல்ல ஆராதனை ஏதோ பத்தி யோசிச்சுட்டு இருக்கும் போதோ கர்த்தருடைய சந்தோஷம் உனக்குள்ள லோட் ஆகாது. ஓகேவா? டவுன்லோடே ஆகாது, அப்படியே விட்டுருவேன். சரியா? அடுத்தது படிக்கலாமா? சங்கீதம் 47:1. சாம்ஸோட 47:1. சகல ஜனங்களோ கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கெம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள். ஓகே, இந்த வசனம் என்ன போட்டிருக்கு? சகல ஜனங்களும் தேவன் முன்னாடி கை தட்டி ஆர்ப்பரியுங்கள். அதுக்கு முன்னாடி அவருடைய சமூகத்துல பிரசன்ஸ்ல இருக்கும் போது, வர்ஷிப் பிரசன்ஸ்ல, மெசேஜ் பிரசன்ஸ்ல இருக்கும் போது கர்த்தருடைய மகிழ்ச்சி வரும். அடுத்தது சபைக்குள்ள நீ வந்துட்ட, அடுத்தது ஜாய் இன் வர்ஷிப். எப்படி கத்தணுமா? ஷவுட் டு காட் இன் கிரைஸ் ஆஃப் ஜாய். லாஸ்டா எப்போ நீங்க ஆராதனை அழுது இருப்பீங்க? லாஸ்ட் ஆகி நீவு பிரார்த்தனை ಮಾಡುವಾಗ சபைக்குள்ள இருவாக எವಾಗ அத்திதீரா கண்ணுல இருந்து எப்போ தண்ணி வந்திருக்கு? எப்போ உன் கண்ணு கலங்கி இருக்கு? ஆண்டவர் ரொம்ப முதுவலி, அதை நினைச்சு அழுதுகிறியா? சுயநலவாதி. வேற, ஆண்டவரே எனக்கு கையெல்லாம் காலில் ஒரு மாதிரி இருக்கு, அதை நினைச்சு அழுதுருக்குமா? பணமே இல்லை ஆண்டவர், ஸ்கூல் ஃபீஸை கட்டணும், அதை நினைச்சு அழுதுருக்கீங்களா? கர்த்தருடைய ஷவுட் ஜாயா, என்னது? ஜாய் இன் வர்ஷிப், ஷவுட் டு காட். கர்த்தர் இடத்துல சப்தம் இடுவேக்கந்த. சில பேருக்குலாம் கை தட்டினா பிடிக்காது. என்ன கை தட்டணும்? ஆனா இங்க போட்டிருக்கு ஷவுட் டு ஜாய் இன் கிரைஸ் ஆஃப் ஜாய். அப்படி கிரைஸ் ஆஃப் அழுவணுமா?
கை தட்டணுமா, கத்தணுமா, ஷவுட் சப்தம் இடணுமா. அப்ப நீ சப்தம் இட்டு போது புதிய பாஷையில வர ஆரம்பிச்சிடும். சில இதெல்லாம் அப்படியே ஏதோ வேற அப்படியே சைலண்டா வந்து சைலண்டா போவாங்க. அப்படியே நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நான் மெசேஜ் டைம் நல்லா தூங்குவேன், நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, கத்திடாத, அப்படியே சைலண்டா பேசி. எங்க மாமனாருக்கெல்லாம் சைலண்டா சபதம் பிடிக்குமா, கத்துனெல்லாம் பிடிக்காது. அப்போ இப்போ கத்தி கத்தி நான் கத்தி கத்தி அவருக்கு பழகிடுச்சு. சைலண்டா தான் பிடிக்குமா, கத்தக்கூடாதான் அந்த மாதிரி. அப்போ ஷவுட் டு ஜாயின் போட்டிருக்கு. நீ கத்தும் போது ஆண்டவர் இடத்துல சந்தோஷமா இருப்பியா. ஓகேவா, கத்துங்கள். அடுத்தது ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 2 to 33. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உங்களுக்கு உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அப்போ சில வாட்டி சோதனைக்குள்ள போகும்போதோ சந்தோஷமா இருக்கணுமா, சில வாட்டி சோதனைக்குள்ள போகும்போது சந்தோஷத்தை தரும். இது என்ன அதிசயமா இருக்குதுல்ல, அப்படியெல்லாம் இருக்கா? நம்ம சோதனை வசனம் போட்டு டெஸ்டிங் ஆஃப் ஃபேத் ஏதோ ஒன்று வந்து கனியை தருகிறது. சந்தோஷத்தினால சோகத்துல போகும்போது, ஒரு கர்த்தருக்காக சில காரியங்களுக்குள்ள போகும்போதும் டெஸ்ட்ல போகும்போது என்ன நடக்கும்னாக்கா சந்தோஷத்தோடு இருக்குமோ. அவ பாடுக்குள்ள நீங்க போனா சந்தோஷத்தோடு ஏத்துக்கொள்ளுங்க. நான் ஜான் டெல்லி பாஸ்டர் கிட்ட கத்துக்கணும் ஒண்ணுதான், 3 வருஷத்துல எது சொன்னாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு பாத்துக்கலாம், அடுத்த பண்ணிடலாம் பாஸ்டர், அது அப்படி பாஸ்டர் இப்படி அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அது பண்ணிடலாம் அப்படின்னு பாஸ்டர், இப்படி பாஸ்டர் அப்படி பாஸ்டர் இப்படி அது அப்படிதான் இருக்கும், சரியாயிடும். பாஸ்டர் குடும்பம் பிரிய போதான், அதை அப்படிதான் தட்டி விட்டா சரியாயிடும். நம்ம சின்ன சின்ன விஷயத்த பெருசாக்கிடும். கரெக்டா? அதை நீ இழுத்து ஜவுன்னு இழுத்தனா அது பெருசாயிடும். அப்போ உன் சமாதானம் வேணும்னா சில ட்ரையல்ஸ் கர்த்தருக்காக நீ உபத்திரத்துக்குள்ள போகுது சந்தோஷத்தை கொடுக்குமா, சில சோகங்கள் சந்தோஷத்தை கொடுக்குமா. அப்ப சோகம் கேரக்டரை மாத்துங்க. அப்ப அதுலயே புலம்பி தள்ளிடாத. அப்போ 2 கணவன் மனைவி குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரதான், அதெல்லாம் கேரக்டரை மாத்தணும். அது மாத்தாம எப்படி நீங்க நல்லவங்கன்னு தெரியும், நீ அன்பானவன் எப்படி தெரியும்? சில வாட்டி கோபமான காரியங்கள் குடும்பத்துக்குள்ள வரும்போது தான் தெரியும். நீ மன்னிப்பியா மன்னிக்க மாட்டியா கேட்டா, நான் சபைக்குள்ள போறேன் ஸ்தோத்திரம் நான் மன்னிச்சிடுவேன், யாரை பார்த்தாலும் நான் நல்லதுதான் பண்றேன். நீ நல்லது பண்றியா கெட்டது பண்றியா அந்த அந்த சூழ்நிலைக்குள்ள கடந்து போகும்போது தான் நீ மன்னிக்கிறியா இல்லையான்னு தெரியும். மன்னிப்பே வராது, நாசமா போ, அழிஞ்சு போ, பிரிஞ்சிடுவோம், அப்படிதான் வரும். அப்ப சில சூழ்நிலைகள் கர்த்தருடைய சந்தோஷத்தை கொண்டு வரும், கேரக்டர் மாற ஆரம்பிக்கும். கோவம் வருதா, எரிச்சல் கொள்ளாத, பாவம் பண்ணாத. நீ கோவம் வந்தாலும் பாவம் பண்ணாத. கோவம் வந்துச்சுன்னா கெட்ட வார்த்தை பேசாத, கோவப்படு, அந்த நாளுக்குள்ள மறந்துரு. ஆனா உள்ளுக்குள்ள உனக்குள்ள வேசித்தனமான காரியங்கள் வரக்கூடாது, சபிக்க கூடாது, மற்றவங்களை செத்துடுன்னு சொல்லக்கூடாது, பிரிவினை பத்தி பேசக்கூடாது. கோவப்படு, கணவன் மணிக்குள்ள எல்லாம் வரும், குடும்பத்துக்குள்ள எல்லாம் வரும். ஆனா வீணான வார்த்தைகளை பேசாத. கோவப்படு, பாவம் பண்ணாத. புரியுதா? கோவப்படு, அன்னைக்கு நாளுக்குள்ள மறந்துரு, அந்த சூரியன் அஸ்தம ஆரத்துக்குள்ள மறந்துரு, மன்னிச்சிடு, மறந்துடு. அதுதான் உன் வாழ்க்கை. அதை அப்படியே பிடிச்சிட்டு இழுத்துட்டு இருக்க கூடாது. இதெல்லாம் உன் சந்தோஷத்தை கெடுத்துடும். கெடுத்திருக்கா நமக்கு? கெடுத்திருக்கல, இது எல்லாமே கெடுத்திருக்கும் நமக்கு. அடுத்தது ஆயிடுச்சா? அடுத்து என்ன படிப்போம்? பிலிப்பைன்ஸா படிச்சோமா, ஜேம்ஸ் படிச்சோம், சங்கீதம் 45:7, சாம் சாப்டர் 45 verse 7. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். உங்களுக்கு அனாயிண்டிங் வந்துடுச்சுன்னா, அனாயிண்டிங் ஆனந்த தைலத்தினால அபிஷேகம் பெற்றீங்கன்னா சந்தோஷத்தினால இருப்பீங்களாம், சந்தோஷத்தினால இருப்பீங்களாம். அப்ப அபிஷேகம் ரொம்ப முக்கியம். நீங்க கேட்கணும், ஆண்டவரே எனக்கு அபிஷேகத்தை தாங்க, ನನಗೆ அனாயிண்டிங்னா கொடி, ನನಗೆ அந்நிய பாஷைனா கொடி, எனக்கு அந்த பாஷையை பேசணும், அபிஷேகம் வேணும். அப்ப ஆனந்த தைலத்தினால நிரப்பப்படணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் போட்டிருக்கு, நீங்கள் தீங்கான காரியங்களை வெறுப்பீர்கள் போட்டிருக்கு. யூ ஹேட் வீக்கட்னஸ், லவ் ரைச்சியஸ்னஸ். அப்போ நீதியான காரியங்களை நேசிப்பீங்க, தவறான காரியங்களை வெறுப்பீர்களாம். அப்ப அந்த மாதிரி வாழ்க்கை இருந்துச்சுன்னா சந்தோஷம் இருக்கும். நீ அநீதியான காரியங்களை பிடித்து கொண்டு என் குடும்பத்துல சந்தோஷமே இல்லைன்னா நீ அநீதியை விடணும். முதல்ல நமக்கு தெரியும் அநீதி எதுன்ட்டு, நமக்குள்ள என்ன அநீதியான காரியங்கள் இருக்கு, என் குடும்பத்துல அநீதியான காரியங்கள் எது இருக்குன்னு தெரியணும். மாசம் வந்துட்டு நான் கம்யூனியன் எடுக்க மாட்டேன் உக்காந்துட்டு போயிட்டீங்கன்னா வேஸ்ட். நான் ரொம்ப பாவம் பண்ணிக்கிறேன், அதனால நான் கம்யூனியன் எடுக்க மாட்டேன், எடுத்தா ஆண்டவர் என்ன அச்சிடுவாரு, அதனால அபாத்திரமா புசிக்க கூடாது, அதனால இந்த மாசம் நான் உக்காந்துட்டு போறேன். அப்படியே உக்காந்து ஒரு டைம் நரகத்துக்கு போயிட்டா கரெக்டா? அப்ப ஆயத்தமாக இருக்கணும்ல, ரெடி பண்ணி கொள்ளணும்ல. அப்போ நீதியை விரும்பணுமா, அக்கிரமத்தை
வெறுக்கணுமா? அப்படி இருக்குமா சந்தோஷமா இருக்குமா? அனாயிண்டிங் இருக்குமா சந்தோஷமா இருக்குமா? கேளுங்க, அபிஷேகத்தை கேளுங்க. ஆயில் ஆஃப் கிளாட்னஸை பற்றி ஒரு சொல்கிறேனே, சில வாட்டி ஒரு சில மீட்டிங்லாம் போகும்போதோ சில பேர் சிரிக்க ஆரம்பிச்சுடுவாங்க. இது மாதிரி எல்லாம் கூடிக்க இருக்கோம், சிரிப்பாங்க. அனாயிண்டிங் ப்ரேயர் நடந்துருக்கும், அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படி தெரியுமா சிரிப்பாங்க? பைத்தியக்கார சிரிப்பாக இருக்கும். அடி வயத்துல ஒரு 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 கான்ஃபரன்ஸ் இருந்தோம், ஒரு ப்ராஃபிட்டிக் கான்ஃபரன்ஸில். அங்கே ஒரு சிஸ்டர் சிரிக்கிறாங்க, சிரிச்சுட்டே இருக்காங்க. நான் அவங்கள பார்த்துட்டு, இவங்க என்ன ஒரு ஐயா வந்து ப்ரே பண்ணிங்கிறாரு, இவங்க என்ன கேலி கிண்டலாக பண்ணிட்டு இருக்காங்களே அப்படி தானே தோணும். ப்ரேயர் நடந்துன்னு சிரிச்சிட்டு இருக்காங்களே. ஆனால் ஆயில் ஆஃப் கிளாட்னஸ்ன்னு ஒன்று இருக்கு. சில வாட்டி அந்த கிருபை இறங்கும் போதோ உள்ளுக்குள்ள இருக்கிற காயங்களை ஆண்டவர் வந்து ஹீல் பண்ணுவார். இதை நான் டவுட் பட்டுட்டேன். அப்போ டவுட் பட்டுட்டு அந்த மாதத்துலேயே 2 மாதத்துலேயே நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். என்னோட அறையில் 2015 நினைக்கிறேன், 2015-16 தான் என்னோட அறையில் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அழுவணும், எனக்கு அழுது ஜெபிக்கணும்ன்ட்டு நான் அழுவுறேன். என் இங்கே இருந்து பாரமாக இருக்குது, நான் அழுது என் கண்ணிலேருந்து தண்ணி வரணும்னு நினச்சி நான் அழுது பாட்டு பாடுறேன், அழுது துதிக்கிறேன், அழுது சொல்லுனேன். அழுவு வரல, சிரிப்பு வருது. நம்புவியா? ஆனால் எனக்கு வந்துச்சு. பாருங்க இப்போ எப்படி இருக்கும் பாருங்க. எப்படின்னா எப்படி இருக்கும்? பைத்தியக்காரத்தனமா இருக்காது. என் காது கேட்குது நான் சிரிப்பது, நான் ஆனால் அழுவுறேன். உள்ளுக்குள்ளேருந்து நான் அழுவுறேன், எனக்கு துக்கம் அடைக்குது, ஆனால் சிரிக்கிறேன். அப்போ கர்த்தர் சில வாட்டி அந்த அனுபவத்தை தருவார், ஹீல் பண்ணுவார். ஏன்னா நான் அதை டவுட் பட்டேன். அதனால எனக்கு வீட்டில், ஏன்னா அந்த அம்மாவை நான் ஜட்ஜ் பண்ணேன், இவங்க வந்து என்னடா இது மாதிரிலாம் இருக்கா அப்படின்ட்டு. ஆனால் அதுவும் ஒன்று இருக்கு, ஆயில் ஆஃப் கிளாட்னஸ்ன்னு ஒன்று இருக்கு. அந்த அனாயிண்டிங் உங்களுக்குள்ளே வரும்போது உள்ள இன்னர் ஹீலிங் ஆகுமா? உனக்கு உள்ளான காரியங்கள் ஹீல் ஆவதனால தான் நம்ம யாரை பார்த்தாலும் எரிச்சல் ஆயிடுவோம். நமக்கு நடந்ததை நினைச்சு அவங்க நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைப்போம். இப்போ உதாரணத்துக்கு நான் சுந்தர் ஏதோ பண்ணிடுறேன், நான் நல்லாகிறேன். சுந்தருக்குள்ள அந்த காயம் உள்ளுக்குள்ள தான் சுந்தருக்கு எடுத்து மக்கம் நல்லா போறானே, ஆண்டவரே எனக்கு வார்த்தையை கொடுத்தீர ஆண்டவரே, நாசமா போன ட்ரீம் எல்லாம் காட்டினீங்க, நல்லா பைக்ல போறேன், ஒரு கால் கூட உடையல ஆண்டவரே, சொப்பனத்தை காட்டினீங்க. சில வாட்டி பப்ளிங் வந்துடும் சுந்தருக்கு, கால்களை உடைக்கிற அப்படின்னு ஆண்டவர் பேசுற உள்ளுக்குள்ள இருந்து உடைக்கணும் அப்படியே பார்ப்போம். அப்போ நமக்குள்ள இல்லாத வெறுப்பு, உள்ளுக்குள்ள இருக்கிற வெறுப்பு சமாதானம் இல்லாதனால மற்றவன் அழிஞ்சா போதும்னு பார்ப்போம், நம்மளை விட்டு பிரிஞ்சவங்க அழிஞ்சா போதும்னு பார்ப்போம். என்னைக்கு அந்த காரியம் உள்ளுக்குள்ள சந்தோஷத்தை தராது. உன்னை விட்டு பிரிஞ்சவர்கள், உனக்கு துரோகம் பண்ணவங்க, அக்கிரமம் பண்ணவங்களை நினைச்சு அவங்க அழிஞ்சு போனோம், நாசமா போனோம், நல்லாவே இருக்கக்கூடாது, அப்படி புழுபூத்து போனோம். அப்படியே என்னது புழுபூத்தோடு சும்மா இல்லை, அது ரத்தமா ஒழுகணும். நான் அப்படியே ஒரு மாதிரி எப்படி அதை எப்படி சொல்லலாம்? ஏன்னா சாபம் விட்டவங்களை சொல்லுங்களேன். ருத்ரன் என்ன விட்டுக்கிறியாடா? இல்லையா? சுந்தர் சாபம் விடுவாங்க, எப்படி சாபம் விடுவாங்க சுந்தர்? அது நார்மல். அந்த எக்ஸ்பிரஷன் கைகள்லாம் யார் கொடுக்க முடியும்? யார் சொல்ல முடியும்? ரத்தம் வாந்தி எடுக்கணும். சில பேர் சொல்லாம எடுப்பாங்க. எப்படி வேற என்ன சொல்லுவாங்க? காலு வெளுங்காத போனோம், கை கோணிக்கணும், நாக்கு அப்படின்னு தள்ளிக்கணும். அது ஆக மாட்டேன். நான் எவ்வளவு ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், இந்த ஆளுக்கு எதுவும் விளங்காம போக சாவ மாட்டான், இவன் செத்தாலாம் வீடு நிம்மதியா இருக்கும். ஆண்டது கிருபியா இருக்கிறன்னு அர்த்தம். அப்ப நீங்க அதை நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்காது, உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு. நீ 40,000 ரூபாய் வாங்க, 50,000 ரூபாய்க்கு 1 லட்சம் வாங்க, செத்து போன பொணத்து போலதான் சுத்திட்டு இருப்ப. ஏன்னா உன்னோட நினைவெல்லாம் மத்த வேணா சாவணும். உங்களை விட்டு பிரிந்தவர்கள் நல்லா இருக்கணும் நீங்க நினைங்களே, நீ சந்தோஷமா இருப்ப. நீ அழுகுல தக்காளியை வச்சுட்டு சுத்திட்டு இருந்தா நாசமா போயிடுவ, நாசமா போவ. யாரெல்லாம் பத்தி நினைச்சு நாசமா போன, இவங்க இதை பண்ணிட்டாங்க, அவங்க இது பண்ணிட்டாங்க, நீ யோசி 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 நீ செத்து நீ புழுவாயிடுவ. அப்ப நீங்க மறக்கணும், மன்னிக்கணும், அப்புறமா விலகிடணும். அதை நினைச்சு அவங்களுக்கு ஃபோன் போட்டு பேசக்கூடாது. எப்படிக்கிற நீ நாசமாக்குறியா? நேத்து அவனுக்கு சாப்பிட விட்டுலான்னு, நேத்து தான் உன்னை பத்தி நினைச்சு தலைக்காணிலாம் தண்ணீர் விட்ட, நீ நாசமா போலியா? புருஷனை நான் திட்டினேன், அடி வாங்கினா பாத்தியா, பிசினஸ்ல வாங்கிச்சு பாத்தியா லாஸ், நீ பொண்டாட்டி அழுவ வச்ச, அதுக்குதான் உன் பிசினஸ் லாஸ் ஆச்சு. புருஷனுக்கு லாஸ் ஆன யாருக்கு வேதனையா இருக்கணும்? பொண்டாட்டிக்கு தான் லாஸா இருக்கணும். ஏன்னா 2 ஆத்துமா இங்க 2 பெருசு பிரிஞ்சுக்குது. அதனால்தான் புருஷனை பார்த்து நீ அழுவ வச்சல, அதுக்குதான் உனக்கு ஆப்பு வச்சாரா ஆண்டவர். ஓகே சொல், ஆப்பு வச்சாரா ஆண்டவர். என் பையன் திடீர்னு பார்த்து இந்த வார்த்தையை சொன்னான். திடீர்னு ஸ்கூல்ல இருந்து போயிட்டே இருக்கேன், அவனுக்கு வாங்கி கொடுக்கல, ஏதோ தேவையான காரியம் வாங்கி கொடுக்கல. திடீர்னு வாகனத்துல போயிட்டே இருக்கேன், முன்னாடி சொல்றான் உனக்கு ஆப்பு வைப்பாங்கப்பா. இவனுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல. நான் வீட்லயே அந்த வார்த்தை யூஸ் பண்ணேன், இப்ப யூஸ் பண்ணதுதான், எங்க இருந்து பிடிச்சானு தெரியல. இல்ல வேற எங்க ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல, ஆப்பு என்கிற வார்த்தையை அழகாக பேசுகிறான். அப்போ சில வாட்டி புருஷன்
நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டைன்னா யாரும் அழிஞ்சு போவோம். ஜுரம் வந்துச்சா, நீ பேசுனல பொண்டாட்டி, அதுக்கு தான் உனக்கு நாசமா போயிட்டு இருக்க. பத்தியா வந்துச்சா ஒரே ஜாலி. இதெல்லாம் ஆண்டவர் சந்தோஷமா இருப்பாராம், குடும்பம் சந்தோஷமா இருப்பான். வீக்கட்னஸ் என்ன போட்டிருக்கு, ஹேட் வீக்கட்னஸ். அப்போ இதெல்லாம் நீ கரெக்டாக இருந்தீங்கன்னா உனக்கு சந்தோஷம் வரும், உன்னை சந்தோஷமா நடத்துவார், உன் குடும்பம் நல்லா இருக்கும். ஃபைனலாக ஒன்று லூக்கு 15:10. அதுபோல மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் தூதர்கள் முன்னாடி presence of the angels of God or one sinner who repents, I tell you there is rejoicing. பரலோகம் அவ்வளவு சந்தோஷப்படுமா. ஒரு பாவி மனம் திரும்பினா, ஒருத்தர் நான் தம் அடிக்க மாட்டேன், இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் மனம் திரும்பினா பரலோகம் சந்தோஷப்படுமா. நான் விபச்சாரம் பண்ண மாட்டேன், நான் மனம் திரும்ப சந்தோஷப்படுமா. நான் தண்ணி அடிக்க மாட்டேன், மனம் திரும்ப சந்தோஷப்படும், பரலோகம் சந்தோஷப்படுமா. என் குடும்பத்தை நான் ஒழுக்கமா நடத்துவேன், அசிங்கமான வார்த்தைலாம் பேச மாட்டேன், எல்லாரும் சாபம் இட்டுட்டே இருக்க மாட்டேன், பரலோகம் சந்தோஷப்படுமா. ஒருத்தர் மனம் திரும்பினா, அப்போ பிறரை நீங்க ஆண்டருக்குள்ள நடத்தினீங்கன்னா இந்த சந்தோஷத்தெல்லாம் வைத்து, அப்போ நம்மளும் சந்தோஷமா இருப்போம். மற்றவங்களை ஆண்டவரை பத்தி சொல்லி பாருங்க, சந்தோஷம் வரும். வந்திருக்கா ஆண்டவரை பத்தி சுவிசேஷத்தை சொல்லி பாருங்க, சந்தோஷம் வரும். ஆனா நீங்க முதல்ல சாட்சியாக வாழணும். உங்களுக்குள்ள முதல்ல கனி இருக்கணும், இந்த சந்தோஷத்தை கனி. அப்ப நீங்க சொல்லும் போது கனி கொடுக்கும், இல்லைன்னா கொடுக்காது. நீயே நாராவாயி, நீயே ஊர்க்கதை பேசுற, நீயே உன் புருஷன் அழிஞ்சு போனோன்னு நினைக்கிற, நீயே உன் மாமியாரை கரைச்சி கொட்டுற, மாமனார் சாவறதுக்கு காத்துட்டு இருக்க, நீ எல்லாம் சபைக்கு வந்து அப்படிதான் கேட்பாங்க, நீ எல்லாம் எதுக்கு பைபிள் தூக்குற, நீ எதுக்கு சர்ச்சுக்கு போற, இப்படிதான் கேள்வி வரும். அப்ப இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க ஆண்டரை பத்தி சொல்லும் போதோ நீங்க சொல்ல கூட தேவையில்ல, உங்களுக்குள்ள இருக்கிற காரியங்களை பார்த்து அவங்களே நீங்க வணங்குற ஆண்டவர் யாருங்க விசாரிக்க வந்துருவாங்க. அப்போ ஒரு சந்தோஷத்தை தருமா. இதுதான் சந்தோஷம். இப்போ ரிப்பீட் பண்ணலாமா, பாயிண்ட் முடிச்சிடலாம். நம்பர் 1 அப்படியே யார் ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன். நம்பர் 1 சரி, ஃபர்ஸ்ட் 5 போயிடலாம். மகிழ்ச்சினால என்னென்ன வரும் அதை சொல்லுங்க. அது ஒரு கனி, மகிழ்ச்சியாக இருப்பது ஒரு கனி. 2வது ஸ்ட்ரென்த், கர்த்தர் உள்ளான இதயத்தோடைய காரியங்களை கொடுக்கிறார். ஔஷத மெடிசினா. ஓகே, 4 தேவைகளை சந்திப்பாராம். இது எல்லாம் நமக்கு தேவையானது தானே. அப்போ கர்த்தர் இடத்துல இதை நீங்க பண்ணீங்கன்னா இதெல்லாம் இப்போ பாயிண்ட்ஸ் என்ன பண்ணா இந்த 5 நம்ம கிட்ட இருக்கும். 5 என்ன பண்ணா இருக்கும் படிச்சுல அப்படியே பாயிண்ட்டுக்கு. நம்பர் 1 10 பாயிண்ட் தான் சொன்ன. கர்த்தருடைய வார்த்தையே தியானிப்பது, மெடிடேட் பண்ணணும். தியானிப்பது படிப்பது, தியானிக்கிறது வர படிக்கிறது சும்மா பேரு படி. மெடிடேட்னா அது யோசிச்சுட்டே இருக்கணும். சபையில என்ன ஒரு நோட்ல இருக்கக்கூடாது. அது இப்போ படிச்சிங்களா அது நோட்டோட போயிடக்கூடாது, அது உள்ள போகணும், அது உள்ள யோசிக்கணும். ஓகேவா. அடுத்தது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். இந்த குணத்தை வளர்த்துக்கொள்ளுங்க. என்ன ஆனாலும் நன்றி சொல்லணும். நன்றி ஏசப்பா. சில பேர் சாவு வீடு பார்த்துருக்கீங்களா? சாவு வீடு பார்த்துருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்ட சாவு வீடெல்லாம் இப்பெல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா அப்படியே பிறலுவாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த ரைட்டு லெஃப்ட், துக்கம் இருக்குதான் ரைட்டு. பிறலி என்ன பிரயோஜனம்? நமக்கு தான் சத்தியம் தெரியும்ல, செத்தா பரலோகங்குது இல்லை நரகங்குது. ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும், செத்து போன மனுஷன் நரகத்துக்கு போயிருக்கணும், அதனால தான் பிறல்றோம். ஐயோ போயிச்சே, நரகத்துக்கு போயிச்சே அப்படின்னு அப்படி கத்துனா பரவாயில்ல. உங்களுக்கு உங்க வீட்டில் இருக்கிறவங்க மறிச்சாங்க, இல்லை நமக்கு ஏதோ நடக்குதுன்னா கிறிஸ்துவ ஹோப்ல இருக்கிற நமக்கு தெரியணும். கர்த்தரிடத்துல தான் போவாங்க, அழுவலாம். ஆனா பொருள்றதுலாம் தப்பு. முடிய விரிச்சுன்னு வந்தவங்களே சாவச்சிடும். கரெக்டா? ஒரு சாவு வீட்டுக்கு ரியாக்ஷனே கொடுக்க முடியாதுங்க அவங்க பண்ற அலப்பறைகள். நான் எங்கள் ஆயா செத்தாங்க, நான் அப்போல்லாம் வந்து ரட்சிக்கப்பட போயிட்டு ஆட்டில் போய் சைலண்டாக போய் அழுவேன். எங்கள் அப்பா செத்தாரு, பார்த்தேன், துக்கித்தேன். அப்போ நான் கிறிஸ்தவன் கூட அழுதேன். அப்பா போயிட்டியாப்பா, ஒரே துக்கம், கண்ணில் அப்படியே கலங்குச்சு, உள்ளுக்குள்ள துக்கம். நான் போயிட்டு எங்கள் அப்பா முடியாது, அப்பா அப்பா அப்பான்னு அடிச்சுக்கணும். அப்பாவை எழுப்புனா அப்பா நான் எழுப்பவே இல்லை. அப்பா போயிட்டாரு, ஒன்றும் பண்ண முடியாது, செத்துட்டாரு. அப்போ நான் ரட்சிக்க கூட படலை. அப்போ எல்லாத்திலும் கர்த்தருக்கு நன்றி சொல்லணுமா. அப்போ உயிரோடு இருப்பதும் உயிரோடு இல்லாததும் ஆண்டவருடைய காரியங்கள்ங்க. அதை வச்சுட்டு நம்ம தொங்கவே முடியாது, முட்டிக்கிறோம் அல்லது நம்ம உடம்ப தான் காயப்படுத்திப்போம். நான் 10 நாள் சாப்பிட மாட்டேன், 30 நாள் சாப்பிடுறேன், நீயும் கூட தான் போற. கேட்டா நான் இருந்தேன், எங்கள் அப்பா சால துக்கத்தில் அழுதுக்குனே வீட்லேயே அப்படியே சும்மா அப்படியே இருப்பேன். எங்கள் அம்மா சாப்பிட்ற ஏதோ ஸ்டோரியெல்லாம் சொல்லி கடைசியில் என்னை வந்து ஆற்றி தேற்றி ஒரு நோக்கியா 1100 மொபைலு டார்ச் ஃபோனு வாங்கி கொடுத்துட்டாங்க. வாங்கி கொடுத்துட்டு
எதுக்கு சந்தோஷம் எக்ஸ்டன், ஏன்னா வார்த்தைக்குள்ள நாங்கள் இல்லை. அப்படி எதாவது பொருள் வாங்கி கொடுத்தா சந்தோஷம் வரணும், வாங்கி கொடுத்துட்டாங்க. சந்தோஷமா இருந்துச்சு. எந்த பொண்ணுகிட்ட பேசல, பையன்கிட்ட தான் பேசல. அப்போல்லாம் வந்து டேட்டா கிடையாது, மொபைல் தான், அதுவும் அன்லிமிட்டட் பேச முடியாது, யார்கிட்ட கடலையும் போட முடியாது. அதனால லிமிட்டடாக தான் பேசிட்டு ஃப்ரெண்டு கிட்ட தான், ஒரு பாய் ஃப்ரெண்ட் தான், ஒரு பையன் ஸ்கூல் பையன், அவங்ககிட்ட பேசுகிறேன், என் மகா மறத்தாதியா அது மறத்தாது இது மாதிரி இப்பெல்லாம் டச்லேயே இல்லை. அது ஒரு சந்தோஷத்தை தரும். அதுக்கு மொபைல் வாங்கி கொடுத்துறாதீங்க, இப்பெல்லாம் காஸ்ட்லி இருக்குது, அதெல்லாம் வாங்கி கொடுக்காது, அது மகிழ்ச்சி கிடையாது. அடுத்தது 3, வசனத்துக்கு கீழ்ப்படியணுமா. நீ கீழ்ப்படினா நீ சந்தோஷமா இருப்ப, உன் குடும்பம் ஜாலியா இருக்கும். 4, சபைக்குள்ள ஃபெலோஷிப்பாக இருக்கணும், என்கரேஜ் பண்ணுமா. இங்க சபைக்குள்ள ஒரு ஐக்கியம் உங்களுக்குள்ள இருக்கணும். உனக்குள்ள ஐக்கியமே இல்லை, நான் தனி காட்டு சிங்கண்டா அப்படின்னா நீ சாவடா. கூட துணை இருக்கணும் உனக்கு, உன்னை என்கரேஜ் பண்ணுறதுக்கு. நீ எப்போ நீ தனியா வாழ நீ நினைச்சிட்டியோ, அப்படியாப்பட்ட சிங்கமே என்ன பண்ண, சிங்கமா லையனா அது காட்டில் தாங்குது. அது தனியாக சிட்டிக்கு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், கல்லெத்து சாவச்சிடுவாங்க, சிங்கத்தை எல்லாம் கபாப் போட்டுருவாங்க. நம்ம கிறிஸ்துவ கையில் கிடச்சின்னா அவ்வளோதான், சண்டே போய் சிங்கம்டா சாப்பிட்டுந்தே இல்லைடா போடுறாத்த கபாபை அத்தியை சாவடிச்சிடலாம். லயனை, சிங்கம்னா லயன் தானே, அத்தையும் கபாப் போட்டுருவோம். எங்கள் நிஷா அவங்க வீட்டுக்கிட்ட போயிருந்தோம்ல, பைசன்லாம் ஒரு வீடியோ இருக்குது என்கிட்ட. அவங்க வீட்டுக்கிட்டே பைசன் போவோம், பெரிய எருமாடு, காளை மாடு மாதிரி பைசன் கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஷைனிங்காக இருக்கும். எங்கள் மாமனார் எனக்கு ஆடு மாடு எல்லாமே போட்டார், பைசன் கறி போட்டுந்தே கிடையாது. அது அப்பப்போ சுற்றிட்டே இருக்கும். அங்கே வீடியோ ஒரு நாள் போடுறேன். அடிச்சா என்ன பண்ண, ஃபெலோஷிப். 5, இல்லாதவர்களுக்கு கொடுக்கணுமா. இந்த மென்டாலிட்டி நமக்கு தான் இல்லையா, ನಾನೇ ಇಲ್ಲದವ, ನಾನೇ ಈ ಚರ್ಚ್ಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಯಾವಾಗ ನೋಡಿ ನನ್ನನ್ನು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಟೈಟ್ಸ್ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಆಪ್ರಿಂಗ್ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಏನ ಕೊಡೋದು, ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಅಕ್ಕಿ ಇಲ್ಲ, ಈ ನನ್ನ ಮಗ ಅಲ್ಲೋಗಿ ಅಕ್ಕಿ ಕೊಡು ಅಂತವನೆ, இங்கே அக்கி கொடு, இந்த அரிசியை கொடுன்னு அப்படின்றான், திட்டுறான், பருப்பு கேட்குறான். சரி போ வாங்கி வைப்போம், அது அட்லீஸ்ட் கேமராலாம் ரெக்கார்ட் ஆகும், அப்பமா ஜூம் பண்ணி பார்த்துமா யார் வச்சான்ட்டு வச்சுட்டு போவோம். இதெல்லாம் எதுவுமே மாற்ற, கிவிங் உன் வாழ்க்கையை மாற்ற. நீ கொடுப்பதுனால நீ நல்லா இருப்ப, நீ ஏழைகளுக்கு உதவுறதுனால நல்லா இருப்ப. சபைக்கு கொடுப்பது, ஊழியங்களை தாங்குவது. ஐயா சம்பாதிக்கிற பிள்ளைகளே, உன் பாவத்துக்கு உன் சம்பளத்தை எடுத்துட்டு போய் கொடுக்காத, பாவம் பண்ணதுக்கு உனக்கு வர வருமானத்தை எடுத்துட்டு போய் குப்பியில போடாத, அதை நியாயமா செலவு பண்ணு. அதெல்லாம் அக்கிரமமான காரியங்கள். நீ பாவத்துக்கு, உன் மொபைலுக்கு, ஸ்மோக்கிங்கு, தண்ணிக்கு இதெல்லாம் போட்டுன்னா உனக்கு சந்தோஷமே இருக்காது. நீ உயிர் மட்டும் தான் பண்ணி பணமா இருப்ப. புரியுதா? பாவத்துக்கு கொடுக்காதீங்க உன் பணத்தை. அடுத்தது 6, ஜாய். அவருடைய ப்ரெசன்ஸ்ல ஜாயா இருக்கணுமா. இதுதான் கர்த்தருடைய மன மகிழ்ச்சியோடு இருக்கணுமா, சந்தோஷமா இருக்கணும் அவருடைய ப்ரெசன்ஸ்ல. 7, ஷவுட்டிங், ஜாய். கர்த்தருடைய இடத்துல சந்தோஷமா சத்தம் விடுதலாம். அப்போ வர்ஷிப் நீங்கள் ரசிக்கணும்னா கையை நீயே தூக்கணும், தூக்குன்னு அழுவக்கூடாது. யாரும் தூக்கு, பேசு, நீயே பேசணும், அந்நிய பாஷையில் பேசணும், வாயை துதிக்கணும். உனக்கு ஆண்டவருடைய நிறைவை வந்து நீ பெற்றுக்கொள்ளணும். அந்த அப்படியே சந்தோஷமா இருக்கணும். நீ அப்படியே பொம்மை மாதிரி வந்துட்டு போறோன்னு என்ன பண்ணிட்டு இருக்க, போனோமா. அடுத்தது 7 ஆயிடுச்சா. 8, உன்னுடைய துக்கமான நாட்கள் நீ சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தரோட கேரக்டர் மாத்துகிறாருன்னு சொல்லிட்டு அந்த உணர்வு நமக்குள்ள இருக்கணுமா, அதுல ஒரு சந்தோஷம் இருக்குமா. அடுத்தது 9, அனாயிண்டிங், ஆயில் ஆஃப் கிளாட்னஸ் கேளுங்க, எனக்கு அந்த சந்தோஷத்தினால நிரப்புங்க அப்படின்னு கேட்கணும். 10, ஒரு பாவி மனம் திரும்புவதனால சந்தோஷமா. அப்போ எவாஞ்சலிசம் பண்ண ஆண்டரை பத்தி சொல்லுவது ரைட்டு தான். ஆனா உன் வாழ்க்கை சரியில்லாம, நம்மளுடைய வாழ்க்கை சரியில்லாம தயவு செஞ்சு ஐயா ஊழியம் பண்ணாத. நீ சும்மா கூட உக்காந்துக்கும். உன் வாழ்க்கை சரியில்லை, நம்மளோட வாழ்க்கை சரியில்லை பண்ணாதீங்க. அதை மற்றவங்கள அழிச்சிடும். நீ ஹெவனுக்கு போவியா, அது ஒரு கேள்விக்குறியாயிடும். இன்னைக்கு நிறைய காரியங்கள் நம்மளை சுற்றி நடப்பது சாட்சி இல்லாத காரியங்கள் தான். நீ சாட்சி இல்லை, தயவு செஞ்சு ஊழியம் பண்ணாத. நீ மைக்க பிடிக்காது, இதை பண்ண. ஊழியம் பண்ண என்ன மாதிரி ஊழியம் பண்ண தெரியுமா, மற்றவங்களை பாதிக்காத ஊழியம் பண்ணு. போ ரோட்டில் இருக்கிறவங்க சாப்பாடு கொடு, அது உன்னை மற்றவங்கள பாதிக்காது, அவங்களுடைய பசியை ஆற்றும். நீ வார்த்தையை சொல்கிறேன், இதை பண்ணுற அதை பண்ணுறேன்னா உனக்குள்ளே இருக்கிற செத்த கிரியைகள் அவங்கள அழிச்சிடும். நீ பண்ணாத, சபையை பண்ணாத. அப்புறமா போயிட்டு ஆண்டரை பற்றி சொல்கிறேன், நான் வேலையில் இருக்கிறேன், நான் ஆண்டரை பற்றி. உனக்கு வேலை கொடுத்து வேலை பண்ணுறதுக்கு தான், அந்த 9 வேலை பண்ணிவிட்டு நான் ஆண்டை சாட்சிக்கிறேன்னா அவங்க காரி துப்பிடுவாங்க. நீ ஒழுக்கமே இல்லை, நீ வேலையில் ஒழுக்கமா இல்லை, நிறைய திட்டிடுவாங்க. அப்போ அங்கேருந்து சொல்ல முடியாது, ஆண்டவர் என்னை இப்படிலாம் விட்டாரு, பிசாசு இப்படிலாம் பண்ணா. அது நீ பண்ண சோதனைகள், நீ வேலையில் ஒழுக்கம் கிடையாது. அப்போ உன்னை பார்த்து கிறிஸ்துவ சுபாவத்தை கற்றுக்கொள்ளணும் அடுத்தவங்க, சரியா? அடுத்தது ஒரு சின்ன ஒரே ஒரு வசனம் படிச்சுட்டு முடிச்சோம். ஜான் சாப்டர் 16:24. யோவான் 16:24. ஜான் சாப்டர் 16:24. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்ளுவீர்கள். அப்போ அவருடைய நாமத்துல மகிழ்ச்சியை நீங்க கேட்டீங்கன்னா, சந்தோஷத்தை நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் கொடுப்பாராம். புரியுதா?
அப்ப கேட்கணுமா? அப்ப சந்தோஷம்ன்றது புருஷன் gift கொடுப்பதோ, டிமார்ட் போவதோ, மாலுக்கு போவதோ, ஷாப்பிங் சென்டர் போவதோ, ஊரா போவதோ அது சந்தோஷம் கிடையாது. கர்த்தர் இடத்துல கேட்டா அந்த சந்தோஷத்தை தருவாராம். அப்ப இந்த நாள்ல இருந்து ஆண்டவர் இடத்துல சந்தோஷத்தை கேளுங்க, மகிழ்ச்சியை கேளுங்க. அப்ப கேட்கணும்னா வாயை திறக்கணும். ಕೇಳಬೇಕು, ನನಗೆ ಸಂತೋಷ ಬೇಕಂದ್ರೆ ಕೇಳಬೇಕಂದ್ರೆ ಬಾಯಿನ ತೆಗಿಬೇಕು. ತೆಗೆದು ಏಸಪ್ಪ ಹತ್ರ சர்ச் ஒளே மாத்தாடಬೇಕು. சபையே, என்னோட மெசேஜ் முடிஞ்சிடுச்சு. உனக்கு ஒரே ஒரு ஆளை சொன்னதான், நீ நல்லா இருக்கணும்னா என்ன சொன்ன? நீ நல்லா இருக்கணும் என்ன பண்ணணும்? நோறு மூய். சத்தமா சொல்லுங்க, நோறு மூய். இன்னைக்கு சபை அழிஞ்சு போயிருக்கிற காரணம், சபையில இருக்கிற குடும்பங்கள் அழிஞ்சிருக்க காரணம் வாயா அது தூ அப்படின்ற மாதிரி இருக்கு. யாரை பார்த்தாலும் பிரச்சனை இழுத்துக்காத, பிரச்சனையை விட்டு விலகி ஓடு. இந்த போனை என்ன பண்ணணும்? ஆஃப் பண்ணி வை, சைலண்ட்ல வை. எப்போ பார்த்தாலும் யாரோட கடலை போடாத, பேசிட்டே இருக்காத. இது குப்பை. இதுல நீ மாட்டுன உன் வாழ்க்கையை நீ எங்கன்னா இரு, அமெரிக்கால இரு, இந்தியாவில் இருக்கிற உன்னை டார்ச்சர் பண்ணுவான். இதை நீ கரெக்டாக வச்சுக்கோ, ஓகேவா? வாய்னா முச்சுக்கொல்லி, வாயே மூடு, வாயே மூடுங்கள், திறக்காத. நீ ரொம்ப திறந்த உன் குடும்பம் நீ எவ்வளோ பெருசா திறக்கிறியோ அவ்வளோ பெருசா பிரிவினை ஆகும். இன்னொன்று காரியம், நீ வாயை மூடிட்டு இருப்ப. சில பேர் இப்பத்தி இருக்கிற ட்ரெண்டு, வாயை திறக்க மாட்டாங்க, வாட்ஸ்அப்ல மெசேஜ் பேராகிராஃபா போடுவாங்க. பார்த்துக்கிறியா? சண்டை வந்துச்சுன்னா புருஷனை விடவே மாட்டாங்க, பேராகிராஃபா போடுவாங்க. யூ டிட் யூ டோல்ட். ஆகா, அப்போ நீ வா போத்தான், நீங்க வாங்கல, நீ சொன்ன, நீ எழுத பெருசா பேராகிராஃபா வாட்ஸ்அப்ல போட்டு குடும்பத்தை பிரிச்சுக்காதீங்க. அடுத்து ஆடியோ மெசேஜ் போடுவாங்க, நீ இப்படி பண்ண, அப்படி பண்ண, இப்படி பண்ண, 1947 நீ அப்படி பண்ண, இந்தியாவில் ஃப்ரீடம் வந்துச்சு, நீ அப்போ அப்படி பேசின, 1950 இப்படி ஆச்சு, காந்தி தாத்தா செத்தாரு, நீ அப்போ அப்படி பண்ண, இதுக்கப்புறம் நீ எங்கள் அம்மாக்கு மரியாதை, எங்கள் அப்பாவுக்கு மரியாதை, அப்போ இப்படி பண்ண, இப்படி பண்ண, எங்கள் அம்மா வரும்போது நீ கால் மேலே கால் போட்டுருந்த, எனக்கு சோறு போடல, நீ எனக்கு இது போடல, உப்பு வைக்கல, எனக்கு கிஃப்ட்டை கொடுக்கல, நான் ஸ்டெப்பில் நடக்கும்போது நீ வணக்கம் சொல்ல, பிரைஸ் லாட் சொல்ல, நீ சபைக்குள்ள பிரைஸ் லாட் சொல்ல, ஏதாவது ஒரு குறை இந்த அழுப்பிகள் சொல்லிக்கொண்டே இருக்கும் குடும்பத்துக்குள்ள. அப்போ சபை நிறைவா இருந்துச்சுன்னா இதெல்லாம் ஆண்டுக்குள்ள இருந்தீங்கன்னா இதெல்லாம் வராது. இன்விடேஷன்ல பேர் போடல, இன்விடேஷன்ல என் பேர் போட்டுக்கிறான், பக்கத்துல பிஇன்னு போடல, எம்பிஏன்னு போடல, பிகாம்னு போடல, நான் பாஸ்டர் அவன் ரெவரண்ட்னு போட்டான், இல்ல நான் ரெவரண்ட் ஒரு பாஸ்டர்னு போடல. இது எல்லாமே அல்பமான விஷயம். இது உன்னுடைய நிம்மதியை கம்ப்ளீட்டா அழிச்சிடும். யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் வச்சுட்டு பரலோகத்துக்கு போகவே போக முடியாது. ஐயா அம்மாங்களே பார்த்துக்கோங்க. சரியா? எழுந்து நிக்கலாமா?